ஓம் அகத்தீசாய நம. அன்பர்களே, மோன நிலை கண்ட முதல்வனும் உலகப் பேராசானும் கலியுகத்து ஆன்மீக ஆசானுமாகிய ஓங்கார குடிலாசான் தவத்திரு ரங்கராஜ தேசிக சுவாமிகள் அவர்கள் 29/3/98 அன்று உண்மை ஆன்மீகம் என்பதன் அருள் விளக்கத்தினை மனித சமுதாயத்தின்பால் கருணை கொண்டு அருளியிருக்கின்றார்கள். இது இந்த பதிவு நாடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலகில் உண்மை ஆன்மீக நாட்டம் உள்ள அன்பர்களுக்கு இது ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருளுரையை பயபக்தியுடன் கேட்டு ஆசான் ஞான பண்டிதனின் ஆசியையும் குடிலாசானின் அருளையும் பெற்றுக்கொள்ளுமாறு திருவடி பணிந்து வேண்டுகிறோம். ஓம் அகத்தீசாய நம. 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 எதை கேளுங்களேன். என்னப்பா கைலாசம், எதை கேளுங்களேன். உண்மை ஆன்மீகம்னா பொய் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அரிசின்னா மேலே நெல் மேலே உமி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உண்மை ஆன்மீகம்னா பொய் ஒன்று இருக்குது. சரி, அது உண்மை ஆன்மீகம்னா எதுன்னா பொய்யுக்குள் மெய் இருக்குன்ற அர்த்தம். எது பொய்யோ அதில் மெய் இருக்கு. அது எப்படி அறிவது? இந்த உடம்பு பொய் தான். காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, மாயானார் யோகம் செய்த மண்ணு வாண்டும் ஓடடா, வெளுத்த நரம்பும் உளுத்த சதையும் பூட்டி வச்ச கூடறாங்க, காயமே இது பொய்யடா. என்னடா இப்படி ஒரு வார்த்தை? அப்போ காயம் பொய், காயம்னா உடம்பு. காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா. காற்றடைத்த பை தான். மாயனார் கோயில் என்பது மாயன் சொன்னால் திருமால் அர்த்தம். இருவரும் சேர்ந்து தான் செய்தணும். மாயனார் கொய்யவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. மண்ணு பாண்டம் ஓடுன்ட்டார், பானன்னு சொல்லலை. ஆக வெளுத்த நரமும் உளுத்த சதையும் பூட்டி வச்ச கூடறனார். இப்படி தான் இருக்குது. இதான் அறிந்தவர்கள் சொல்கிறாங்க. இப்படி இப்போ அறிந்தவர்கள் இந்த உடம்பு காயமே பொய்ன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ காயம் பொய்ன்னா இப்போ எங்கேயோ ஒரு உண்மை இருக்கணும்லவா? அதாவது எங்கே இருக்குது உண்மைன்னா? அப்போ உடம்பு தான். அப்போ உடம்பு பொய் தான். யாருக்கு? ஆசான் அகத்தீசனையோ அல்லது திருமூல தேவனையோ போகமகாரிசியையோ பூஜை செய்யாத மக்களுக்கு இந்த உடம்பு பொய். அவங்கெல்லாம் பொய்யுள் உண்மையை கண்டவர்கள், இருளில் ஒளியை கண்டவர்கள். அப்போ இருளில் ஒளியை கண்டது பொய்யில் மெய்யை கண்டதுன்னா, அப்போ பொய்யாகிய உடம்புக்குள்ளே மெய்யை காண்பதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மெய்யை காண்பதற்கு என்ன செய்யலாம்னு கேட்டான். யார் ஒருத்தன் அறிந்தானோ அவனுக்கு தான் புரியும் இது. ஆக அது போன்ற ஒரு அறிவு எப்போ வரும்னு கேட்டான். தலைவன் ஆட்சி இருக்குன்னார். அப்போ இப்படி சொன்னாரே, அவர் அந்த உடம்பை என்ன செய்தான்னு கேட்டான். பொய்யாய் மெய்யாக்கி கொண்டார்னா. அப்போ பொய் எதுனா புற உடம்பு பொய், உள்ளுடம்பு மெய். அப்போ உள்ளுடம்பு மெய் என்பதை அறிந்து கொள்ளணும். அப்போ புற உடம்பு பொய்ன்னு அறியாமல் எப்படி உள்ளுடம்பு மெய்ன்னு அறிய முடியும்? அப்போ புற உடம்பு தூள தேகம், காணக்கூடிய தேகத்துக்கு தூள தேகம்னு சொல்லுவார்கள். அதுக்குள்ளே சூட்சம தேகம் இருக்குது. அப்போ தூள தேகம் துணை இல்லாமல் சூட்சம தேகத்தை அறிய முடியாது. இப்போ காணுகின்ற தூளம்னா உடம்புன்னு அர்த்தம். அப்போது இந்த உடம்பு தோன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்.
அது மனித தேகத்தில் தான் அந்த ரகசியத்தை அமைச்சு வச்சிருக்கப்பட்ட இயற்கை எண்ணெய் அமைச்சு வச்சிருக்கிறார். இப்போ தூள தேகத்தில் சூட்சும தேகம் இருக்கு. இப்போ சூட்சும தேகத்தை அறியும் வரையில் இது காயமே, இது பொய்யடா, காற்றடைத்த பையடான். அப்போ தூள தேகம் சூட்சும தேகம் எப்படி வெளிப்படும்னா, அது சும்மா நம்ம பட்னி கண்ட முடியுமா? பட்னி கண்டால் சாவணி தான். யோகியில் என்ன செய்யறான், தூள தேகத்தை உடைச்செறிகிறான், தூள தேகத்தை பொடியாக்கணும், அதை புகைய செய்யணும். அப்போ தூள தேகமாகிய புற உடம்பை உடைச்செறியணும். சாகடிப்பதா? இல்லை, அது சாகாமல் சாகணும்னா. அப்போ இந்த உடம்போடைய இயல்பு எப்படி இருக்கும்? சூட்சும தேகம் வெளியாகனா என்னன்னு கேட்டான். நெல் முளைச்சா அந்த நெல் பார்க்கும்போது பெண்டா இருக்காது. அந்த நெல் முளைத்த நெல் முளைச்சிரும். அந்த நெல் வெண்டாயிடும், ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி இந்த தேகம் வீழ்ச்சி அடையுது, இந்த தேகம் போயிடுது. அப்போ அந்த தேகம் வெண்டாயிடுது, ஒன்றும் வலு இல்லாமல் போயிடுது. புதிய தேகம் ஒன்றும் இல்லாமல் போகுது, வெண்டாயிடுதுன்னா பதர் மாதிரி ஆகிடும். அல்ல வெண்டு முளைச்சதுக்கு அப்புறம் வெண்டாயிடுன்னு சொல்லுவோம். அது மாதிரி அப்போ அந்த முளைக்கக்கூடிய ஒன்று சூட்சும தேகம். சரியா? இப்படி ஒரு உண்மை. அந்த முளைக்கக்கூடிய ஒன்று தான் உண்மையான ஆன்மீகம். இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டான். ஒவ்வொருவரும் அந்த தேகத்தை பற்றியே தெரியாமல் போகிறாங்க. அப்படி ஒரு தேகம் இருக்குது நம்மக்கிட்ட, அது எப்படி வெளிப்படுத்தணும் ஆர்வம் இல்லை யாருக்கும். இப்படி ஒன்று இருக்குது, அதை பிடிச்சி கரையேறிக்கணுங்கிற ஆர்வம் இருக்காது. ஏன் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த ஆர்வம் இருக்கணும். யார் ஒருவன் ஞானிகளை வணங்கி தினம் பயபக்தியோடு பூஜை செய்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அது கை கொடுத்து. வீண் பொழுது கழிக்கிற மக்களுக்கு அந்த வாய்ப்பை இழந்துடுறாங்க. வீண் பொழுது கழிக்கக்கூடிய மக்களுக்கு விளைவு எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு சூட்சமும் தெரியாது, தூளமும் தெரியாது. இதனில் காரண தேகம்னு இருக்கு. ஒரே தேகத்துக்கு தூள தேகம் என்றும், அதே தேகத்துக்கு உள்ளே சூட்சம தேகம் என்றும், அதுவே காரண தேகம்னு சொல்லுவோம். அந்த காரண தேகம் அது எல்லையில்லா பெருஆற்றல். உயிரினங்களுக்கு தோற்றமாக உயிரினங்கள் தோன்றுவதற்கு காரணமான ஒன்றுக்கு காரணம் என்று பொருள். இவன் காரண தேகம் அடைகிறான். சரி, அப்ப அந்த தேகத்துக்கு எது துணைன்னா, எது நீ காமத்துக்கு பயன்படுத்துறியோ, எந்த தேகம் இது நீ நீடித்து இருக்கும் என்றும் பயங்குகிறாயோ அந்த தேகம் அது அழியது. அந்த காமத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தேகத்துக்குள்ள தான் இப்படி ஒரு அற்புதம் இருக்குது. சூட்சும தேகமும் காரண தேகமும் இருக்குது. அதை புரிந்து கொண்டவர்கள் சாது சங்கம் தொடர்பு இருக்கணும். எந்த சாது சங்கம் தொடர்பு இருக்குன்னா, தூலத்தையும் சூட்சமத்தையும் காரண தேகத்தை அறிந்தவர்களுடைய நட்பு கிடைக்கணும். அப்போ அவங்க தான் இதை சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களும் சொல்லி கொடுத்தோன்னா இப்படி பிராணாசி அப்படி பிராணாசின்னா செத்து போவோம். நாங்களாம் பிராணாசி செய்து இந்த வாய்ப்பு பெறல, தியானம் செய்திருக்கிறோம். யாரை தியானம் செஞ்சிருக்கோம்னா, காரண தேகத்தை பெற்றவர்கள் தூலத்தின் துணை கொண்டு, புற உடம்பு துணை கொண்டு, அக உடம்பு ஆகிய சூட்சும தேகத்தை ஆக்கம் பெற செய்து, அந்த ஆக்கம் பெற்ற உடம்பும் நிர்மலமாகி ஜோதி உடம்பாயிருது. அந்த ஜோதி உடம்பானவர்களே நாங்கள் தியானம் செய்திருக்கிறோம். இது வெகு பேர் நினைக்கிறாங்க ஏதோ ஒரு பிராணம் செய்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அதுதான் அது பிராணம் செய்கிறாரு, அது ஏன் சொல்லி கொடுக்கக்கூடாது? இப்போ நான் பேசுவதே சொல்லி கொடுப்பதனால எதுவுமே நடக்காது. எந்த புஸ்தகத்தை படித்தாலும் வராது. எந்த அளவுக்கு உருகி தியானம் செய்கிறானோ அந்த அளவுக்கு இவனுக்கு உணர்த்தப்படுது. தூலத்தின் பல பலகீனங்கள். இந்த தூலம் என்பது புற உடம்பு. இந்த புற உடம்புடைய இயல்பு, அந்த புற உடம்பு இயல்புன்னு கேட்டால் நம்மை நரகத்துக்கு தள்ளக்கூடிய உணர்வுகளை உண்டு பண்ணும், பலகீனத்தை உண்டு பண்ணும். பலகீனத்தில் நமக்கு எது இதெல்லாம் நரகத்துக்கு எதுவோ அதுக்காகவே இட்டு செல்லும். அப்போ என்ன செய்யறது? கொல்லக்கூடாது. இதை கொண்டா என்ன ஆகும்? செத்து போவோம். ஆக அதோடைய பெருமையை நினைத்து கொள்ளணும். எந்த பெருமையை? அதோடைய பெருமை என்னன்னு நினைக்கணும். சாதாரண விஷயம் அல்ல, இது அற்புத தேகம். அது சொல்லுவார், பெருதற்கரிய மானுட பிரிவு பெற்ற நண்பர்னு சொல்வார். அப்போ இந்த தேகத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும். சரியா? அப்போ பெண்ணுறவு கொள்ளக்கூடாதா? அப்படி யாரும் சொல்ல மாட்டான். பெண்ணுறவு கொள்வதனால என்ன? அதை அவங்களுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, அது போக்கிலேயே செல்வார்கள். அது போக்கிலேயே சென்று தான் அதை கொல்ல முடியும். அப்போ தேகத்தையும் காப்பாற்றி கொள்ளணும். இந்த தேகம் இல்லாமல் அந்த தேகம் வராது. சரி, அது எப்படி பயன்படுத்து? எப்படியா? இப்போ நீ சொல்கிறது உங்களுக்கு புரியலையேன்னா அது லகுவாக புரியாது.
பூஜை செஞ்சால் தான் புரியும். எங்களுக்கு புரியல. அப்போ இந்த தேகத்தை காப்பாற்றக்கூடாதுங்கறியா, காப்பாற்றணும். அப்போ பெண்ணுறவு கூடாதுங்கறியா, குற்றம் இல்லை. அதோடும் அப்படி இருக்கு. அப்படி இல்லை என்றால் உடம்பு வீணாக போகும். மாதத்தோல் தோயாத தேவர் மாநிலத்தில் இல்லையே. மாதத்தோல் புணர்ந்த போது மனிதர் வாழ்வு சிறக்குன்னா, இல்லைன்னா மனிதர் வாழ்வு கொழுப்பு மண்டி செத்து போவான். ரொம்ப இறங்கி பேசாதுன்றார். ஆக இப்படியெல்லாம் இருக்குது ஐயா. இப்படியெல்லாம் இந்த உடம்போட பற்றி அதிகமாக நேரம் எனக்கு கட்டில் அதிகமாக பேசக்கூடாது. அப்போ இந்த உடம்பை காப்பாற்றி கொள்ளணும். முக்கியமான விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது. நான் என்ன காரணம், அவரவர்கள் பூஜை செஞ்சு வரணும். இது சொல்லி தெரிகிறாப்புல தான் எல்லாம் வெகு பேர் ஞானியாக இருப்பாங்க. பூஜை செய்து தான் ஆசி பெறணும். அப்போ பூஜை செய்து ஆசி பெறும்போது தூளமும் சூட்சமும் சொல்லுவான். அப்போ தூள தேகத்தை பற்றி அறிந்து தூள தேகம் இருக்கும்போதே ஆசி பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யலான்னு கேட்டேன். வேறு வழியே இல்லை, காலை மாலை தியானம் செய்யணும். யார் குறித்து? காரண தேகம் பெற்றவர்கள், எல்லாம் வல்ல இயற்கை அறிந்து இயற்கையோடு ஒன்றியவர்கள் அவர்கள். அப்போ இயற்கை ஒரு தோற்றமாக காட்ட முடியாது. அது எப்படி தோற்றமாக காட்டுனா, நீ ஆணும் ஆணாகவும் பெண்ணாகவும் காட்டும். இப்போ ஆணாகவும் பெண்ணாகவும் நான் காட்டுமே தவிர சுடராக காட்டாது. இவனுக்குள்ளே இருக்கிற அற்புதம், இந்த உடம்பு ஒளிமயமான உடம்பாயிடுது, ஜோதி உடம்பாயிடுது. அந்த ஜோதி உடம்புக்கு காரணம் சுப்பிரமணியர் தான். அவர் தான் இந்த ரகசியத்தை அறிந்தார். அப்போ அந்த உடம்பை அறிந்தவர்கள் தான் உண்மை ஆன்மீகம். அதான் உண்மை ஆன்மீகம். அப்போ பொய்யுள் மெய்யை கண்டவர்கள், இருளில் ஒளியை கண்டவர்னு சொல்லுவான். அப்போ அது மாதிரி உள்ளவர்களை பூஜை செய்து ஆசி பெற்றுக்கொள்ளணும். அப்போ அது பூஜை தான் முக்கியங்கிறத அறியணும். யோக நெறிங்கிறதுலாம் பிறகு தான். யோக நெறிங்கிறது அவங்களுடைய ஆசி பெறாமல் யோக நெறி கைகூடாது. இதுதான் அடிப்படையாக இருக்கும். ஆனால் அவர்களெலாம் தெரியாமல் ஒன்று பேசி ஒன்று பிராணம் செய்வாங்க, செத்து போவாங்க. இவர்களுக்கு நட்டம் இல்லை. சொல்லுவாங்க இதெல்லாம் இப்போ செய்யாதையா, பிராணம் செஞ்சால் செத்து போன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவர் மட்டும் செஞ்சாரே ஏன் நம்ம செய்ய நினைப்பாங்க. நாம் அதெல்லாம் தலையிடக்கூடாது. அவனை விதி அண்ணவனை விதிப்பினா வந்தால் நாம் என்ன செய்யணும், நம்ம உதிக்கணும். நம்ம சொல்லலாம் பிராணம் செய்யாதையா செத்து போன்னு சொல்லலாம். தியானம் செய், புலால் உணவு மாமிசம் சாப்பிடாதே, உயிர் வதை செய்து உண்ணாதே, முறையோடு அதை உயிரை சாப்பிடக்கூடாது, தினம் தியானம் செய்யணும், அளவறிந்து இல்லறம் நடத்தணும், உடம்பை ரொம்ப செலவு செஞ்சிடாதே, உடம்பு ரொம்ப செலவு செஞ்சால் வீணாக போகும். ஆகவே நீடிய ஆயுள் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்போ சாந்தப்படுத்தி கொள்ளணும். மனசை சாந்தப்படுத்துவது என்பது தியானத்தால் தான் முடியும். வேறு எந்த வகையிலும் மனசை சாந்தப்படுத்த முடியாது. அப்படின்னா அதுக்கு ஒரு கூட்டம், ஒரு சாது சங்க கூட்டமாக இருக்கணும். 10 பேர் கூடணும், அருள்பா, திருமந்திரம், திருக்குறள் படிக்கணும், இதையே பற்றி பேசணும். வேறு எங்கேயும் போகக்கூடாது. அங்கே போகிறது இங்கே போகிறது, விளையாட்டு பார்க்குறது, அந்த கிரிக்கெட்டுங்கிறான் போடுறோம் வரான் எல்லாம் நம்மலாம் இந்த துறையில் வரவங்களுக்கு ஆகாது. டிவி பார்க்குறது, கிரிக்கெட்டு பார்க்குறது, குதிரை பந்தயம், இதெல்லாம் இந்த துறையை வேறு வந்துட்டுன்னா அங்கே போகாதே. அப்படி போனாலும் ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கணும். முழு கவனம் செலுத்திக்கிட்டோம்னா இந்த துறைக்கு அவர்கள் ஆயக்கற்றவர்களாக போயிடுவாங்க. ஆக இப்படி சாது சங்க தொடர்பு இருக்கணும். உணவுல பழக்க வழக்கங்கள், செய்முறை பயிற்சிகள். அடுத்து பொருள் சேர்க்கும்போது பாவி என்ற பெயர் எடுக்க அதை பாதுகாத்துக்கணும். அப்போ பாவின்னு பல பேர் சொன்னால் என்ன பூஜை செஞ்சாலும் எடுபடாது. ஆக பொருள் சேர்க்கும்போது நெறிக்கு உட்பட்டு பொருள் சேர்க்கணும். ஆசான் தயவு இருந்தால் தான். தயவு இல்லைன்னா என்ன ஆகும், பொருள் மீது வெறி தொலைச்சிடும். பொருள் வெறி வந்ததுன்னா எப்படியும் சேகரிக்க நினைக்கும் போது வினை சூழ்து அப்படிங்கிற அறிவு வந்தால் அவர் சொல்லணும், இது வேணாப்பா, இது ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவருக்கு இது ஆகாது அப்படின்னு மனசு சொல்லணும். இல்லைன்னா கடைசி வரலும் பொருள் வெறி, எப்படியாவது பொருள் சேர்க்கணுங்கும் போது அது வினை சூழ்ந்துச்சுன்னா அறிவு வேலை செய்ய போடும். இந்த துறைக்கு ரொம்ப மிகப்பெரிய அறிவு வேணும், சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அது மாதிரி பொருளை சேர்க்கும் போதும், காமத்தில் பயன்படுத்தும் போதும், நடைமுறை பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து. அதே சமயத்தை இப்போ நான் சொல்கிறதுனால டிவி பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது நம்ம சொல்லலை. முழு நேரம் 24 மணி நேரம் யாரும் பூஜை செய்ய முடியாது. அது ஒரு ஆறுதலாக நினைக்கணும். அப்போ டிவி பார்க்கலாம், பாடல் கேட்கலாம், எல்லாம் அப்படியெல்லாம் அப்படி போயிடலாம், கடற்கடை போட்டு போகலாம், எங்கே ஒரு ஆறுதல் அடையலாம். ஆனால் மனசில் மட்டும் இப்படி ஒரு நிலைமை இருக்கணும். மனசுக்குள்ளே ஜென்மத்தை கடைத்தேற்றம் வந்திருக்கணும், ஜென்மத்தை கடைத்தேற்றம் வந்திருக்கிறோம், இந்த பிறவி போச்சுன்னா மறுபடியும் வேறு எந்த பிறவி கிடைக்குமோ தெரியாது, கிடைத்திருக்கிறையோ மாடு பிறவி கிடைத்திருக்கு, இதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும், இப்படி பயன்படுத்தி கொள்ளணுங்கிற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும், மனசு கண்டபடி மனசு சுத்த ஆரம்பிக்கும். இன்னும் ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா, எங்கே பெரிய சுடுகாடு இருக்கோ அங்கே போய் பார்க்கணும். வாரத்துக்கு முறை அப்படியே போய் பார்க்கணும். அந்த எலும்புகள், மண்டை ஓடு, கையெலும்பு, காலெலும்பு, அந்த கோலங்களை பார்க்கணும். ஐயோ இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது நமக்கு
அப்படி சொல்லி அடிக்கடி இந்த சுடுகாட்டுக்கு போய் பார்க்கணும். நாங்களாம் அந்த காலத்தில் தினமும் 5 மணிக்கு நான் சுடுகாட்டுக்கு போயிருக்கிறேன். நான் என்ன செய்வேன்னா, அங்கே விகாரமாக கிடக்கக்கூடிய எலும்புக்கூடுகள், மண்டையோடு, தனித்தனியாக கிடக்கக்கூடிய இருதய எலும்புகள், இதெல்லாம் நான் அள்ளி வெளியே போட்டிருப்பேன். அதை நான் பார்க்குறது உண்டு. ஏன்னா மனசை சிறப்படுத்தி கொள்வதற்கு அது அவசியம். அதுதான் இப்போ எப்படி உலக நிலையில் அவன் கவனம் செலுத்துமோ அது மாதிரி மரணம் வரும் நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டோம். எங்கெல்லாம் நம்ம பெரிய காரியத்துக்கு போகிறோமோ அங்கெல்லாம் ஒரு பயம் இருக்கணும். நம்மளுக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கணும். இது சாது சங்க தொடர்பு இருக்கணும். அல்லது இந்த அச்சம் எப்போ வரும்னு கேட்டான். சில பேர்த்துக்கு எப்போ வரும்னா, அந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அச்சம் வரும். நோய் வருவதற்கு முன்னே அந்த அச்சம் வராது. அதுவும் நோய் தப்பிச்சுக்கலான்னு நினைப்பு இருக்கிற மட்டும் அச்சம் இருக்காது. கடைசி இடைக்கு வருவான், ஐயா நீ மட்டும் புத்துநோய் வந்துடுச்சு, உனக்கு நீ செத்து போவன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பயம் வரும். அதுக்கப்புறம் பயம் எதுக்காகும்? பயம் வந்தான். இப்படி ஒரு வகையான ஒரு அச்சத்தை நாம் உண்டாக்கணும். எப்போ வரும்னு கேட்டான். புண்ணியம் செய்தாலும் பூஜை செய்தால் தான் வரும். புண்ணியவான்களுக்கும் பூஜை செய்கிற மக்களுக்கு தான் சாவை பற்றிய ஒரு பயம் இருக்கும். அந்த சாவை பற்றிய பயம் வருவதுக்கு தான் சுடுகாடு போகிறது, பெரிய காரியங்களுக்கு போகிறது, இறந்து போனவரை பார்க்கறது, இதெல்லாம் ஒரு மனசை ஒருமனைப்படுத்துவதற்கு துணையாக இருக்கும். அல்லது அருள்பா, திருமந்திரம், இதெல்லாம் பெரிய நூல். அது மாதிரி பெரிய நூல்களை படிக்கும்போது தொடும்போதெல்லாம் நம்மளுக்கு தலைவனுடைய திருவடி அவன் தொடும்போதே பார்ப்பாங்க, அவனுடைய ஆசி கிடைக்கும். பயபக்தியாக தொட்டால் தான், இடது கை தொட்டால் இன்னும் கோபம் வந்துடும். ஆகவே அது மாதிரி நூலை தொட்டு அருள்பாவோ, திருமந்திரமோ, திருக்குறளோ, தாய்மான சாமிகள், மாணிக்க வாசகம், இது போன்ற நூல்களை தொட்டு வணங்கி படித்தா நிச்சயமாக அவங்களுக்கு ஆசி கிடைக்கும். ஆகவே அப்படி ஒரு முறையை கையாளணும். காலமரை 10 நிமிஷம் நாமத்தை சொல்லணும், சாயந்தரம் 10 நிமிஷம் நாமத்தை சொல்லணும். இதுக்கிடையில் உலக நாட்டிலையும் இருந்துக்கணும். வியாபாரம் செய்யணும், உத்தியோகம் பார்க்கணும், அதுவும் செஞ்சுக்கணும். தனக்கு வருவாயை தேடிக்கணும். ஆக எதில் தொட்டாலும் சிந்தனை அதில் தான் மேல்நிலையில் தான் இருக்கணும். மேல்நிலையில் அறிவு செலுத்தாமல் ஒருவருக்கு இப்படி வராது. ஆக எல்லா இடத்துலையும் இருக்கணும். எல்லா இடத்துலையும் இருக்கும்போதும் இந்த உலகம் நிலையில்லாதது, நிலையில்லாத உலகம், நிலையான ஒன்று அடையணும், நிலையில்லாத உலகம், நிலையான ஒன்று அடையணும், நடுப்பு இருக்கணும். இப்படி ஒரு நினைவு இருக்கணும். வாரத்துக்கு ஒரு மாதிரி சுடுகாட்டு போகணும். அப்புறம் பீச்சுக்கு எப்படி போகிறோமோ அது மாதிரி சுடுகாட்டுக்கும் போயிட்டு வரணும். அங்கே உள்ள கோலங்களை பார்க்கணும். மன ஆறுதல் அடையிறதுக்கு பீச்சுக்கு போகிற மாதிரி பூங்காவுக்கு போகணும். அழகிய மலர்களை பார்க்கணும், சிறு குழந்தைகளை பார்க்கணும். இப்படி ஒரு ஆறுதல் அடையணும். இப்படி பல்வேறு காட்சிகளை அடைந்து ஒரு ஸ்திரப்படுத்திக்கணும். ஆனாலும் எந்த காட்சிகளும் நிலையில்லாதது. இப்போ நாம் காணுகின்ற கவர்ச்சிகள், குழந்தைகள் அல்லது அழகு அல்லது வேறு வகையான காட்சிகள்லாம் நிலையில்லாதது. இந்த காட்சிகள் என்றும் இருக்கும், நாம் தான் அழிந்து போகும். இப்போ இது மாதிரி வண்ண காட்சிகள், நம்ம காணுகின்ற காட்சிகள்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் காணுகின்ற நாம் இறந்து போவோம். இந்த உணர்வுகள் இருந்துக்கிட்டு இருக்கணும். இது போன்ற உணர்வு தான் உண்மை ஆன்மீகத்துக்கு துணையாக இருக்கும். இது எப்போ வரும்னா, பூஜை செய்யாமல் வரவே வராது. இல்லைன்னா அதோடைய இயல்பு இருக்குன்னா, அழகிய மலர் கூட்டங்கள், அழகிய காட்சிகள், அழகிய குழந்தைகள், இது மாதிரி பல வகையான காட்சிகள் எல்லாம் என்ன ஆகும், பார்க்கும்போது அதுலேயே மனசில் இது லயமாக போயிடும். இதெல்லாம் மனசில் சொல்லிக்கிட்டே வரணும். பூஜை செய்தால் தான் வரும், இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அது போன்ற கோணம் வரவே வராது. ஆக இப்படியெல்லாம் செய்தால்தான் ஒரு நிலைமை வரும். ஆக காட்சிகள் அழிந்து போகும், காட்சிகள் இருக்கும், நாம் அழிந்து போகும். சரி, எந்த காட்சி அழியுன்னா, உணர்ச்சியற்ற ஒன்று தான் அழியாது. ஓவியங்கள், கற்சிலைகள். அப்போ ஓவியங்கள் அழியாது. அப்போ அது ஓவியம் அழகாக தீட்டி வச்சிருப்பான். உணர்ச்சியற்ற ஒன்று மட்டும் அழியாது. ஆக எந்த வேறு அந்த ஜடப்பொருள் நீங்களாக எந்த காட்சிகளாக இருந்தாலும் சரி, ஜடப்பொருள்னாக்கா மண்ணால் செய்தது, கல்லால் செய்ததெல்லாம் ஜடப்பொருள். ஜடப்பொருள் நீங்களாக உள்ள எல்லா காட்சிகளும் அழிந்தே போகும். நாமும் அழிந்து போகும். காணுகின்ற கண்களும் திரை உண்டு போகும். காட்சிகள் மயந்து போகும். உலகத்தில் எல்லா காட்சிகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். காணுகின்ற கண்களும் என்னாச்சு, கண்டு ரசித்த மனம் என்னாச்சு, என்ன நிலைமை வந்துச்சுன்னு சொல்லி இதெல்லாம் சிந்திக்கணும். இதெல்லாம் காட்சிகள் இருந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் மனிதன் இருந்து போகும். அப்போ ஜடப்பொருள் ஒன்று தான் அழியாது. ஓவியம், கற்சிலைகள், சிலை விக்கிரகங்கள் அழிந்து போகாது. இதையெல்லாம் நாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்மை சிலையாகி கொள்ள வேண்டும், உணர்ச்சியற்றவர்களாக ஆக்கி கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் அவர் தான் சொல்லுவார், சுப்பிரவாரன்னு தான் சொல்லுவார். அப்போ முருகன் தனிவேல் முனினம் குருவென்று, அப்போ அருள் கொண்டு அறியணும்பார். அப்போ அதுவேங்கிற வார்த்தை பயன்படுத்துவார். இந்த பாடலில் ஒரு முக்கியமான ரகசியம் இருக்குது. முருகன் தனிவேல் முனினம் குருவென்று அருள் கொண்டு அறியார் அறியின் தரமோ, உருவன்று அருவன்று
உளதன்று இளதன்று இருளன்று ஒளி என்று என நின்றதுவேனார். அதுவேன்னு சொன்னால் அதுதான் அகிலன்னு சொல்லுவான். அப்போ உணர்ச்சியற்ற ஒருவனாக தலைவன் இருக்கிறான். அப்போ உணர்ச்சியற்ற ஒருவனாக இருக்கிறான் தலைவன். அப்போ ஒன்ட்டு உணர்ச்சி இருந்தது. தவ முயற்சியாலும் விடாமுயற்சி தவ முயற்சி உண்மை பொருள் அளவு உண்மை ஆன்மீகத்தை அறிந்து தான் அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறான் தலைவனெல்லாம். அப்போது உணர்ச்சி உள்ள ஒரு மனிதனாக பிறந்து தவ முயற்சியால் உணர்ச்சியற்று அது இது என்று சொல்லப்பட்ட ஜட பொருளாக மாறிவிட்டார்கள். அப்போ ஜட பொருளாக மாறக்கூடிய ஒன்று தான் அழியாது. இதுதான் அது இதுவன்னு சொல்லுவான். இப்படியெல்லாம் பெரியவங்க ஆட்சி இப்படியெல்லாம் தலைவன் இருக்கிறான். அப்போ சுப்பிரமணியரை துணையாக கொண்டு தான் இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறான். அப்போ சுப்பிரமணியர் தான் உண்மைதான் சுப்பிரமணியர், வேறு வழியே இல்லை. அவர் தான் இந்த உலக மக்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியிருக்கிறார். அவர் சோம்பேறித்தனப்பட்டு இருந்தால் நாம் இதெல்லாம் பேசக்கூட முடியாது. இன்றைக்கி உலகத்திற்கு எல்லா அறிவும் ஆசான் கொடுத்ததான். ஆசான் சுப்பிரமணிய வணங்குவதுனா வெளிநாட்டெல்லாம் இது விஞ்ஞானியாகவும் மருத்துவ மேதையாகவும் அதெல்லாம் பெரிய பெரிய அறிவாளெல்லாம் இவங்க ஆசைப்பட்டவங்க தான். பூஜை செஞ்சால் வெளிநாட்டில் பிறப்பா விஞ்ஞானியாக மாறிடுவோம். அப்போ எல்லா துறைக்கும் அறிவு தந்தது சுப்பிரமணியர் தான். இப்போ அவரை வணங்கலைன்னு சொன்னால் நிச்சயமாக ஒருத்தனுக்கு உண்மை ஆன்மீகம் தெரியாது. அதான் சொன்னார், பாலனனும் குமரனையே வணங்குவாயே. எப்போ பாலனானா யாராலும் அறிய முடியாத ஒரு பழம் இருந்தால் காய் ஆகவே ஆகாது. அது இயற்கை. அது எதுவாக இருந்தாலும் சரி, பழமானால் காய் ஆகாது. ஆனால் சுப்பிரமணியர் காயானார், அது பாலனானார். பாலபருவம் குழந்தை பருவம்னார். அதை பாலனனும் குமரனையே வணங்கினால் என்ன ஆகணும்? சுப்பிரமணியரை பூஜை செய்யணும். சுப்பிரமணியர் பூஜை செஞ்சாலும் சரி, அருணகிரிநாதர் பூஜை செஞ்சாலும் சரி, எல்லாம் ஒரே இடத்துக்கு போகுது. அத்தனை பேரும் அது இதுவானவர்கள். அது இது என்பது இந்த இதுதான் சொல்லுவோம், ஜடப்பொருள் அதான் சொல்லுவோம். அப்போ அது இதுனா உணர்ச்சியற்ற ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்வார்? பாலனனும் குமரனையே வணங்குவாயனர். அப்போ சுப்பிரமணியரை வணங்குவாயனர். அப்போ சொன்னது சட்டம் சார். பாலனனும் குமரனையே வணங்குவாயே. வணங்கினால் சகல சித்தும் கைக்குள்ளாகும். ஒன்று ரெண்டு இல்லை. ஓம் சரவண பவா என்றாலோ அல்லது முருகான்னு சொன்னாலும் போதும், இந்த உலகத்தை எதையும் சாதிக்கலாம். அதே மாதிரி ஓம் அகத்தீசான்னு சொன்னாலும் சரி, அல்லது திருமலை தேவா என்றாலும் சரி, அவ்வளவு பேரும் சாதிக்கலாம். அத்தனை பேரும் ஒரே சாதனை. எது சாதனைனா ஜென்மத்தை கடைத்தேற்றவேணுங்கிற ஒரு சிந்தனையை தவிர மற்ற எல்லா சித்திகளும் உலக நலனை மையமாக கொண்டது தான். அப்போ சகல சித்தும் கைக்குள்ளாகும். ஒரு மனிதனுக்கு தபத்துக்குரிய அறிவு வேணும், அதுக்கு தேவையான பொருள் வேணும், நல்லபடி பொழுது போகணும், நல்ல நட்பு வேண்டும், நல்ல தொண்டர் பலன் இருக்கணும், எல்லாம் செயல்படுவதற்குரிய எல்லா அமைப்புகள் இருக்கணும். எதை நினைத்தாலும் கைகூடும். சகல சித்தும் கைக்குள்ளாகும். எல்லா சித்துகள் என்பது காரிய சித்திகள்னு சொல்கிறது. காரிய சித்திகள் யாருக்கு நடக்குன்னு கேட்டால் அந்த ஆசான் ஞானிகளே வணங்குற மக்களுக்கு தான் கிடைக்குமே தவிர நீங்கள் அவன் எவ்வளோ தான் அறிவுள்ளவனாலும் சரி அசைக்க முடியாது. இப்போ நம்ம எடுத்துக்காட்டு, இப்போ துறை வங்குவார கூட நடந்துக்கிட்டு இருக்கியா, எல்லா காரியமும் நடக்குது. என்னையா அவன்கிட்ட நான் என் மந்திரனா ஒன்றும் இல்லை. முதுபெரும் தலைவன் சுப்பிரமணியரை பூஜை செஞ்சான். அதை முதுபெரும் தலைவன் ஆசான் அகத்தீசனை பூஜை செஞ்சான். திருமலை தேவரை பூஜை செய்கிறோம், நந்தீசனை பூஜை செய்கிறோம், கருணைநாதரை பூஜை செய்கிறோம், பெரியவங்கள பூஜை செய்கிறோம். சகல சித்தும் கைக்குள்ளாடும். ஒரு முறை ஓம் அதான் சொன்னார், முருகா என ஓர் தரமோது அடியார் முடிமேல் இணைத்தார் அருள்வனார். ஓம் சரவண பவா என்றால் அது முருகா என்ற வார்த்தையை சொல்லி வா முழுவதற்கு முன்னே 7 பாரலோகம் அந்த ஒளி படறனா. முருகா என ஓர் தரமோது அடியார். ஒரு முறை முருகான்னு ஓதி முடிப்பது கூட முடிமேல் இணைத்தால் வல்லுவனர். அவனுடைய திருவடியை கொண்டு இது சிரசில் வைக்கிறானா. சிரசில் என்பது இது இடைகளை பெண்கள் அர்த்தம். அது இன்னும் மேலே போகணும். ஆக சகல சித்தும் கைக்குள்ளாகும். அப்போ வணங்கினால் சகல சித்தும் கைக்குள்ளாகுனார். யாரை வணங்கினால்? சுப்பிரமணியரை வணங்கினார். சகல சித்துக்கள் எத்தனை தான் அறிவாட்டு இருந்தாலும் சரி, என்னதான் செல்வம் இருந்தாலும் சரி, தொண்டர்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க. தொண்டர்கள் எங்கே ஒத்துழைப்பான்னு கேட்டான். தொண்டர்கள்லாம் உயிருக்கு உயிராக இருந்து தொண்டு செய்வார்கள். எப்போ செய்வான்னா தலைவன் யாருன்னு அறிகிறான். இப்போ இங்கே தொண்டர் இருக்கிறாங்க, வந்தவர்கள் போக முடியாது. என்ன காரணம்? இப்போப்பட்ட ஒரு இடம் கிடைத்திருக்கு, நாம் பிடிச்சி கரையேறிக்க நினைப்பாங்களே தவிர என்ன இதில் இது என்ன ஆதாயம் நினைக்கிறான். கிடைத்திருக்கிற என்ன கிடைப்பதற்குரிய ஆதாயம் எதுன்னா, இது மோர் ஒரு ஸ்தாபனம், அருள் ஸ்தாபனம். இந்த அருள் ஸ்தாபனத்தில் நாம் தொண்டு செய்யணும், ஆசை பெறணும், இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, பெறுதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மேலும் 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 ஒத்த கருத்துள்ள தொண்டர்கள் குவிந்து விடுவார்கள். அப்போ அது அன்பர் கூட்டம் இருக்குது, பொருள் தேவையான பொருள் இருக்குது, காரியம் தடையலாமல் நடக்கும். இதெல்லாம் சகல சித்தும் கைக்குள்ளாகும். எது நினைத்தாலும் சரி
அந்த செயல்பாடெல்லாம் உலகத்து ரட்சையாக இருக்கும். உலக நலனை குறித்து அவர் நினைப்பார்கள். இவருடைய சுயநலத்துக்கு ஒரு செயல்பட மாட்டார். இவருடைய செயல்பாடுகள்லாம் மக்கள் சுபீட்சம், மக்கள் மகிழ்ச்சி அடைதல், மக்கள் பிரச்சனை தீர்தல், மக்கள் பசியாறுதல், அவருக்கு விருப்பமானது. உலக ரட்சை என்பது அவரோட விருப்பமானவற்றை செய்து கொடுப்பது. அவர்களுடைய விருப்பமானவற்றையெல்லாம் முடித்துகின்ற இடம் இதுதான். அப்போ தொண்டர் கூட்டம் இருக்கும், பொருள் வசி இருக்கும், மன அமைதி இருக்கும், பொழுது நல்லபடி போகும். கோடீஸ்வரனாக இருந்தாவோட பொழுது போகாது. பல கோடி அதிபதியாக இருப்பான், ஆனால் தூக்கம் வராது. அங்கெல்லாம் வஞ்சனை சூழ்ந்திருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அழுத்த பார்ப்பான். அப்போ அந்த வளர்ச்சி, அந்த அப்போ பல கோடி வசதி உள்ளவனை கண்டு யாரும் மகிழ்ச்சி அடைய மாட்டார், பொறாமைப்படுவார்கள். இங்கே அப்படி இல்லை. ஞானிகள் ஆட்சி இருப்பதனாலே தொண்டர்கள் எல்லாம் ஒரே அன்பு, வெறிய அன்பு, அது மிகுதி அன்பாக இருப்பார்கள். ஆசானம் வாழணும், நல்லபடி வாழணும், நாமும் தொண்டு செய்யணும், ஆசி பெறணும் என்கிற உணர்வு அது மேலோங்கி இருக்குமே தவிர இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அழுத்துதல், பலகீனப்படுத்துங்கிற பேச்சே இருக்காது. அதே மாதிரி தொண்டருக்குள்ள ஒற்றுமை மிகுதியாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டான், எல்லாத்துக்கும் தலைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தலைவனுடைய ஆசை இல்லாமல் இங்கே யாரும் வர முடியாது. பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தால் தான் ஓங்காரக்குடியில் வந்து சார்ந்தும் தொண்டு செய்ய முடியுமே தவிர ஏதோ புண்ணியம் செய்யாத மக்களாம் ஏதோ ஏனாதானா நீங்கள் வரவே முடியாது. அவன் வரும்போதே தேடி ஆழ்ந்து சிந்தித்து இவனை உள்ளுக்கு அனுப்புனா ஜாதி உண்டாக்குமா, பிரச்சனை உண்டாக்குவானா, ஒருத்தனை ஒருத்தர் அழுத்துவானா, இல்லை அவனால் பிரச்சனை வருமானது ஆராய்ந்து பார்க்காம உள்ளே விட மாட்டாங்க. அப்போ உள்ளே விட்டுருக்காங்கன்னா பல பேர் பல ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தால் தான் வந்திருப்பான். அப்போ அன்பர் கூட்டம், பொருள் வசதி, மக்கள் பிரச்சனை தீர்தல், எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கல். கிட்டத்தட்ட 100 பேர் இருப்போம். 100 பேரும் ஜாதி மதம் கடந்த சங்கம். அவர்கள் தன் கடமை செய்துட்டு செயல்படுவாங்க தவிர அவன் ஏன் இங்கே இருக்கிறான், இவன் ஏன் இங்கே இருக்கிறான், அவனுக்கு என்ன இந்த வாய்ப்பு இருக்கணும், இவனுக்கு இந்த வாய்ப்பு, ஏன் அவனுக்கு அவன் ஏன் முன்னுக்கு போகிறான், அந்த பேச்சே இருக்காது. அவரவர்கள் யாரோ வர்றாங்க, செய்கிறாங்க, போகிறாங்க, நமக்கு என்னப்பா, அவரவர் புண்ணியம் செய்திருப்பாங்க, தொண்டு செய்கிறாங்க, ஆசி போடுறாங்க, நாமே இதில் போய் தலையிடணுங்கிற உணர்வு தான் இருக்குமே தவிர இதுவும் கடவுள் கொடுத்த உணர்வு. அப்போ தகுதியுள்ள தொண்டர்கள் கூடுவார்கள், ஒரு தாய் மக்கள் போல் பழகுவார்கள், அவரவர்கள் முடிந்ததை தொண்டு செய்வார்கள். ஆசா ஞான பண்டிதன் ஆசியும் 9 கோடி பேரும் ஆசி பெறுவார்கள். அப்போ 9 கோடி பேரும் ஒருங்கே அமைந்த இடம் ஓங்காரக்குழி தான், வேற எங்கேயுமே இருக்க முடியாது. ஆக இங்கே உள்ள தொண்டர்கள் எல்லாம் தூய மனத்தவர்கள், தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், எல்லா வகையான குண பண்பு உள்ளவர்கள், குணைக்கேடுக்கே இடம் இருக்காது. ஆக தான் சொன்னார், சகல சித்தும் கைக்குள்ளாக்குனார். சகல சித்து என்பது என்ன? தொண்டர் பட எல்லாம் முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா நமக்கு யாராக இருந்தாலும் சரி, என்னிடம் இருக்குது 2 கரங்கள், 1000 கரங்கள் இருந்தால் தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். மக்கள் கூட்டம் நல்ல அன்பர்கள் வர்றாங்க. ஆக சகல சித்தன் இந்த காரியம், இந்த சங்கம் அற்புத செயல் செய்யுது. தனிநபர் கொண்டா? இல்லை, தொண்டர்கள் கூட்டம்தான். இந்த தொண்டர் கூட்டமும் ஞானிகள் ஆட்சியாக தான் வந்திருக்காங்களே தவிர எல்லாம் புண்ணியவான்கள் வந்திருக்காங்க. அவங்களாம் சாதாரண விஷயம் இல்லை, ஒவ்வொருவரும் புண்ணியம் செய்யறார். சகல சித்தும் கைக்குள் ஆகும். இதனில் உடம்பை பற்றி அறியக்கூடிய ரகசியமும் கிடைக்கும். அப்போ உடம்பை பற்றி அறியக்கூடிய ரகசியத்தை அறிந்து மட்டுமில்லை, அப்போ வணங்கினால் சகல சித்தும் கைக்குள் ஆகும். யாரை வணங்கினால்? சுப்பிரமணியரே. மைந்தனே அமுதமுது சிந்தனார். சின்ன விஷயம் அல்ல இந்த வார்த்தை. சகல சித்துக்களும் கைகூடும். உலகத்தில் உள்ள மக்கள் வியப்புக்குரிய காரியத்தை இவர் செய்வார்கள். ஏன் சேரந்தான் திரைச்சி எத்தனை காரியம் இருந்தாலும் நாட்டு மக்கள் தானையா. இன்றைக்கி 10 மூட்டை 30 ஓடி இருக்கு. ஒரு 35 கிலோ காமஞ்சோறு நீர்மோர் ஓடி இருக்குது. கிட்டத்தட்ட 6000 பேர் பசியை இருக்காங்க. இந்த வட்டாரக்குள்ளே தண்ணி பிடிச்சிருக்காங்க. ஆக இவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் இதுதான். இதுதான் அற்புதம். இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு நலனை கருதி தான் இந்த சங்கம் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு தான் அவங்களும் பொருள் உதவி செய்வாங்க. இப்போ நான் போய் சொன்னால் போதும், அவ்வளவு ஒன்றுமே இருக்காது, அப்படியே எல்லாம் போயிடுவாங்க. பொய் சொன்னால் தீர்ந்துச்சு. முந்தி பொய்யை நிற்கின்றார். பொய் சொல்லுதல் இந்த துறைக்கு ஆகாது. அவங்க தெரியும். அதான் அப்படி அந்த தேர்ந்தெடுக்கும் போதே இவன் பொருள் தந்தா நிச்சயமாக பொய் சொல்லுவானா அல்லது பதுக்குவானா. இப்போ இவனுக்கு தருகின்ற பொருள் நாட்டு நலனுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படி சொல்லி தான் கொடுப்பாங்க தவிர நாங்கள் எங்களுக்கு என்ன தான் சொன்னாலும் சரி நாங்கள் அந்த கோட்டிலேருந்து மற மாட்டோம். நாங்கள் வந்ததே பொருள் சேர்க்கல. நாங்கள் பொருளை கொடுக்குற பொருளை நாட்டு மக்களுக்கு வீசிடுறோம். ஒரு சமயத்தில் சொல்லுவோம், கையில் காசு
எல்லாம் ஆசான் ஆட்சியில் நாட்டு நலனுக்காகவே இந்த சங்கம் இருப்பதனாலும் பொய் சொல்ல மாட்டோம் என்றும், பொய் சொல்லாதவர்களுக்கு தான் அவர் அருள் செய்வாங்களே தவிர பொய் சொல்றவங்களுக்கு நிச்சயம் அருள் செய்ய மாட்டாங்க. ஆக இதெல்லாம் இதுதான் இந்த துறைக்கு என்ன கேட்டான், தலைவன் ஆட்சி இல்லாமல் உனக்கு பலகீனம் வந்துடும். இப்போ தினம் பூஜை செய்தால்தான், இப்போ ஆசான் அகத்தீசன பூஜை செய்தால் அடியன் பொய் சொல்லாது இருக்க வேண்டும், அடியன் பேராசைக்காரனாக இருக்கக்கூடாது, அடியன் இந்த பொருளாதாரத்தை சேகரிக்கக்கூடிய பலகீனம் எனக்கு இருக்கக்கூடாது, அடியன் பந்தபாசம் மற்ற இருக்கணும், நீ தான் அருள் செய்யணும் கேட்பான். இந்த பொய் சொல்லக்கூடாது, நான் உண்மையை பேச வேண்டும், நீ தான் அருள் செய்யணுங்கிற வார்த்தையை இந்த துறையில் உள்ள மக்கள் கேட்டுதான் ஆனான்னு கேட்டே பெறுவார்கள். என்ன காரணம், இது அற்பத்தனமான பொருள், நிலையில்லாத பொருள், நிலையில்லாத பொருளை சேகரிக்க ஏயா பொய் சொல்கிறேன்னா, தலைவன் ஆசி இல்லாமல் ஒருவனுக்கு இந்த பொருள் இருக்கிற வெறி தீரவே தீராது. அப்போ தலைவன் ஆசி இருந்தால் பொய் சொல்ல மாட்டான், தலைவன் ஆசி இருந்தால் வறுமை இருக்காது, தலைவன் ஆசி இருந்தால் தொண்டர்படம் இருக்கும், தலைவன் ஆசி இருந்தால் விகாரம் அற்று போகும், தலைவன் ஆசி இருந்தால் அறிவு வரும், தலைவன் ஆசி இருந்தால் நல்ல நட்பு பெருக்கும், தலைவன் ஆசி இருந்தால் உடல் ஆரோக்கியம் இருக்கும், தலைவன் ஆசி இருந்தால் மேல்நிலை அடையலான்னு சொல்லுவான். ஆக அடிப்படை அப்போ சகல சித்தும் கைக்குள்ளாகும்னு சொல்லும்போது எல்லா நன்மையும் உண்டாகும். அது மட்டும் இல்லை, மைந்தனே அமுது சிந்துன்னா அமுதபானம்னு இருக்கு. அது காரண தேகத்தை வெளிப்படுத்தக்கூடியது. காரண தேகம், காரிய தேகம் தூளம், சூட்சும தேகம் அந்த உடம்பு ஆக்கம் பெறுவதற்கு அமிர்தபான சிந்தம். எந்த உடம்புனா காரண தேகம், அப்போ ஒளி உடம்பு. அப்போ அந்த உடம்பு நிற்கும், பிடிபடாது. அந்த தேகம் வருவதற்கு அமிர்தபான சிந்தம். அதுவும் குறிப்பிட்ட ஆண்டு சிந்தனதுக்கப்புறம் அந்த உடம்பும் போயிடும். இப்போ எங்கள் உடம்பு இருக்கு, தூள தேகம் நீங்கிய உடம்பு இது. அப்போ விகாரமான தேகத்தை நீங்கி இருக்கு, இன்னும் இருக்கு கொஞ்சம். அதை என்ன செய்வாங்கன்னா பட்னி போடுவோம். பட்னி போட்டால் இந்த அனல் என்ன செய்யும், உடம்பை பற்றும், உடம்பை பற்றி உள்ளதையும் கெடுத்துப்படும். இந்த புற உடம்பாகிய கருவிகரணங்களெல்லாம் சுட்டு பொசுக்கப்படும். அப்போ ஏன் கருவிகரங்கள் சுட்டு பொசுக்குன்னா, அமிர்தபானம் உண்ணுவதற்காக இந்த உடம்பை சுடணும்னா பட்னி போடாமல் முடியவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி கடும் பட்னி போட்டாகணும். அப்போ அந்த பட்னி தான் உடம்பு என்ன செய்யும், அனல் ஏறிக்கிட்டு இருக்கும். அனல் ஏற 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 என்ன ஆகும், புற உடம்பாக தூள தேகம் பொடிபட்டு போகும். அப்போ அந்த அனல் என்ன செய்யும், அமிர்தபானத்தை உண்டு பண்ணும். அமிர்தபானம் சாப்பிட சாப்பிட அதுவும் அற்று போய் ஜோதி ஆகிட்டணும். அதுதான் காரண தேகமும். இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தும் அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா, மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, ஏதாவது அந்த புத்தகத்தை படிக்கணும், இந்த புத்தகத்தை படிக்கணும், ஒன்றும் அசைக்க முடியாது. ஏன் நீ எந்த புத்தகத்தை படித்து எதுக்காகுது, நீ அதை நினச்சிட்டு அதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன், பதிவாகிட்டு இருக்கு. நீ எந்த புத்தகத்தையும் படிக்க முடியாது. தொடரோம் பெரியவங்க நூலை தொடரோம், பெரியவங்கள வணங்குறோம், அது பக்தி. அப்போ நூலோடைய ஆட்சி கிடைக்கும். நூல் எழுதணும் இப்போ காரண தேகம் உள்ளவர்கள், ஒளி உடம்பை பெற்றவன் நூல் எழுதியிருக்கான். இப்போ திருமலை தேவா, திருமந்திரம் இருக்கும்போது திருமலை தேவா, மாணிக்க வாசகல், அருணகிரான்னு தொடரோம். தொடும்போது அவங்க பெரியவங்க பார்வை கிடைக்குது. அப்போ நாமத்தை சொல்கிறோம், வணங்குறோம், அது மூலமாக ஆட்சி கிடைக்கும். ஆனால் அதுக்கு நுட்பங்களை அறியவே முடியாது. நூலறிவு எதுக்கும் ஆகாது. ஆக இப்போ நூல் படிக்கணும், ஆனால் அது ஒரு துணையை தவிர ஒன்றும் அசைக்க முடியாது. ஆக இதெல்லாம் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால், அந்த தேகத்தோடைய இயல்பு அறிந்து கொள்ளணும். அப்போ அமிர்தம் பான சிந்து எவ்வளோ நாள் சிந்துனா, இந்த உடம்பு அழியிற மட்டும் சூட்சும தேகம் இருக்கும், சூட்சும தேகம் அழியிற மட்டும் அழிந்தால் காரண தேகம் ஆகிடுமா. அப்போ அமிர்தபானம் சிந்தக்கூடியதான். அதான் சொல்லுவார், அப்பனே அமிர்தமது சிந்தும். அப்போ அந்த அமிர்தபானம் சிந்துவருக்கு பெரியவங்க ஞானிகளை அத்தனை பேருமே தூள தேகத்தையும் சூட்சும தேகத்தையும் காரண தேகத்தை அறிந்தவர்கள். அது புரிந்து கொள்ளணும். இப்போ சங்கம் தத்துவம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆக இப்போ இந்த சங்கம் தத்துவ சங்கம் என்பது இதுதான், சத் சங்கம்னு சொல்லுவான். அப்போ சத்து அசத்துமா. இப்போ உடம்பு சூத்து விடுறது. இப்போ இந்த பசினால் தான் வருது. இந்த பசி தான் உங்களை இந்த பசியை கொன்றவன். இந்த பசி தான் உங்களுக்கு அமிர்தபானத்தை உண்டு பண்ணுங்கிறத தெளிவு இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் உடம்பு இழைக்குது, போனால் போட்டு போகுது, என்ன நட்டமான அவன் தான் உடம்பு இழைக்கட்டும், உடம்புல அனல் ஏற்றத்தானே பசியாக கிடக்கிறான். பசி ஏற ஏற தான் அமிர்தபானம் சிந்தும். அவர்கள் என்ன செய்வாங்க, இந்த உடம்பை பற்றியே சிந்திக்க மாட்டான். இது தெரியும் அவங்களுக்கு. மற்ற சராசரி மனுஷன் சொன்னால் உடம்பு இழைச்சா ஐயோ என்ன ஆகணும், என்னையாயிட போகுது. இவர்களுக்கு தெரியும் அல்லவா, யோகிகளுக்கு தெரியும். இந்த உடம்பை கொல்லணும், இந்த உடம்பை சுட்டு பொசுக்கணும், அப்போ சுடாமல் சுடணும். அப்போ உடம்பை சுட்டு தான் ஆகணுங்கிறது அவர்கள் தெரிந்திருக்கணும்.
அதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க உலக மக்கள் எது சொல்லுவான், பசியாக கிடக்கிறாரு, அவங்க அளவிலாம் மகிழ்ச்சி இருப்பான். அப்பா எதிரி ஒளிய போகிறான், எதிரி ஒளிய போகிறான், எதிரி ஒளிய போகிறான். யாருன்னா, இது நாள் வரையிலும் பல ஜென்மங்களாக நமக்கு கூடவே இருந்து குடி பிரித்த இந்த எதிரி இந்த ஜென்மத்தோடு அடி சாக போகிறான்னா, சுட்டே பொசிக்கிடுவான். இவனை பசி என்று சொல்லப்பட்ட அக்னியை தான் இவனை சுடணும். இப்போ நான் பசி என்று சொல்லப்பட்ட அக்னியாக சுட்டால் தான் இவனை ஒழிக்க முடியும். அனல் ஏறும், பசி போடுவான், பசி போட 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 அனல் ஏறும், உடம்பெல்லாம் பொங்கும், உடம்பெல்லாம் பொங்கி கீழ் நோக்கி கீழே இருக்கக்கூடிய திரவ பொருள் அல்லது அமிழ்தம் மேல் நோக்கணும். அமிழ்தம் சிந்தினாக்க பிரச்சனையே இல்லை, அந்த உடம்பு அழிஞ்சு போய் கடைசியில் ஜோதி உடம்பாக்கணும். அப்பனே அமிழ்தம் முது சிந்துன்னு சொன்னார். அப்போ என்ன சொன்னார், வணங்கினால் சகல சித்தம் கைக்குள்ளாகும், மைந்தனே அமுதம் முது சிந்தும் இணங்கினால் நீயவனும் ஒன்றே ஆகினார். இந்த வாய்ப்பை எப்போ பெறலாம்? இணங்குதல், பொருந்துதல், சேர்தல், கலத்தல், ஒன்றுபடுதல்னா. இணங்குதல் வணங்கி போகிறேன்னு வச்சுக்கலாம். அவங்ககிட்ட போய் என்ன ஒன்றுபட முடியாது, வணங்குதல். அவள் இங்கே வணங்கினாலும் சொல்கிறதுக்காக அதை சொல்கிறார். அப்போது இணங்கினால் நீ அவனும் ஒன்றே ஆகும், என் மகனே நினைத்தெல்லாம் கூடும்பார். இப்போ ஏன் சட்டமணி சொல்கிறான்னா, பெரியவங்க அத்தனை பேரும் மூல காரணமாக இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை பூஜை செய்து தான் இங்கே வந்திருக்கிறாங்க. ஆக கடைசியில் என்ன ஆகிட்டாங்கன்னா, தூளத்தினுடைய பலகீனங்களை ஞானிகள் அறிகிறாங்க. தூளமாகிய புற உடம்புடைய பலகீனங்கள், அதுக்குள்ளே கேடுகள் அறிந்து திருவருள் துணை கொண்டு சூட்சமத்தை அறிகிறார்கள். சூட்சம தேகத்தை பெற்று அதோடைய துணை கொண்டு காரண தேகத்தை பெறுவார்கள். இப்படியே அந்த துறை இருந்துகிட்டு இருக்கு. ஆக அடிப்படை பக்தி தானே தவிர வேறு வழி இல்லை. இணங்கினால் நீ அவனும் ஒன்றே ஆகும். இணங்குதல், வணங்குதல் வச்சுக்கலாம். இணங்கினா சேர்துன்னு அர்த்தம். இணைதல், சேர்தல், ஒன்றுபடுதல், கலத்தல், பொருந்துதல் எல்லாம் ஒரே பொருள். ஆனால் இங்கே வணங்கினாலுங்கிறதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆக தலைவனை நாம் இணங்கணும், சேரணும், ஒன்றுபடணும். எப்போ வணங்கினா, எப்போ சொல்லுவாங்க தான் முன்னமே சொல்லியிருக்கோம். சுடுகாட்டுக்கு போகணும், பல காட்சிகளை காணணும், அதே சமயத்தில் எது பலகீனம் தெரிஞ்சுக்கணும். பெரியவங்க ஆசையை தான் முக்கியம், பெரியவங்க ஆசை தான் முக்கியம்னு சொல்லியிருக்கிறோம். தினம் தியானம் செய்யணும், பெரியவங்க நட்பு இருக்கணும். 10 பேர் 5 பேர் கூடனா இதை பற்றி தான் பேசுகிறவராக இருக்கணும். வேற ஏதாவது வீண் வார்த்தை பேசுகிறவன் தான் அப்படி மெதுவாக ஒதுங்கிக்கணும், அவனுக்கு நம்ம சம்மந்தம் இல்லை. அதே சமயத்தில் இந்த மாதிரி புலால் உணவு, மது, மங்கை இது மாதிரி போகிற கூட்டத்தில் அவர்கள் அதுக்குன்னே வந்தவர்கள். நாம் அவன்கிட்ட பேசக்கூடாது, அது நம்மளுக்கு அவசியம் இல்லை. அது போய் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஆடு வெட்டான், கோழி வெட்டான், நமக்கு என்ன நட்டமானு. அப்போ அவர் அந்த உணர்வு எப்போ வரும்னா, பெரியவங்க ஆசைந்தான் உனக்கே அவன் கோழி வெட்டுறான், ஆடு வெட்டுறான், குடிக்கிறான், போகிறான், கும்பாலம் போகிறான், உனக்கு அவசியம் இல்லை. இது தேவையில்லாத ஒன்றுன்னு நினைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இல்லாட்டா அவன் அப்படி செய்கிறான், அவன் இப்படி, உனக்கு என்ன நட்டம், யார் எப்படியோ போனான்னா. நம்ம கூட்டம் இருக்குது, அன்பர் கூட்டம் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க. மாலை பொழுது அருள்பாடு எடுப்பாங்க, திருப்பந்தம் எடுப்பாங்க, பேசுவாங்க. பொழுது சத் விஷயத்திலே பொழுது போவோம். அதிலேயே காலத்தை கழிப்பாங்க. ஒரு 8 மணி 6 மணிக்கு கூடுகின்ற மக்கள் 8 மணி வரலும் இதை பற்றி பேசுவாங்க, நாமச்சம் செய்வாங்க, வந்துடுவாங்க. அவனும் எல்லாம் நடத்திக்கிட்டு இருப்பான், எல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். இது மாதிரி கூட்டத்தில் தான் சேரணும்னு சொல்லுவான். ஆக இப்படி கூடினால், இணங்கினால், அப்போ எப்போனா, ஏன்னா 6 மாதம் 1 வருஷமானா, அதெல்லாம் சும்மா எந்த கதையெல்லாம் இல்லை. 6 மாதம் 1 வருஷம் ஞானி ஆரம்பம் தான் முன்னே போயிருப்பான். அந்த மாதிரி வதையே இல்லை. இது அப்படியே போகணும், அடுக்கு அணுவா ஆசி பெற்று போகணும். அப்போ இணங்குதல், தினம் தியானம் செய்தல், அன்பர் கூட்டம், சாது சங்க தொடர்பு கொள்ளணும், தினம் தியானம் செய்யணும். முன் செய்த வினையில் காரணமாக பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். வந்தால் ஏற்றுக்கணும். வறுமை வந்தால் வரட்டும், நான் ஏற்றுக்கிறேன். துன்பம் வந்தால் வரட்டும். எதை முன் செய்த வினை, நான் இந்த ஜென்மத்தில் யாருடைய வாழ்க்கையும் யாருடைய பிரச்சனையும் நான் தலையில்லை. பக்கத்து வீட்டுக்காரன் வம்புக்கு போக மாட்டான், அக்கத்து வீட்டுக்காரன் வம்புக்கு பண்ண மாட்டான். அவன் எங்கே போனான், இவன் எங்கே வந்தான், அவனுக்கு ஏன் இவ்வளோ வசதி வந்துச்சு, என்ன கார் வாங்கிட்டான், கம்பாங்கலாம் வாங்கிட்டான், அது எவனோ வாங்குறான், நல்வனுக்கு வாங்குறான், போகிறான் வரான், அது எனக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் அவன் தலையிடுறான், சம்மந்தமே இல்லாமல் தலையிடுறான், நீயே கதின்னு போடுவான். எப்போது இந்த மாதிரி ஒரு கொள்கையை கடைப்பிடிக்கணும். யார் எப்படியே போகிறான், அவன் பங்களா வாங்கினானா, கார் வாங்கினானா, நமக்கு என்ன நட்டான், நமக்கு இருக்குது, இதை போதும், அல்லது ஆசானம் கொடுக்கும்போது பயன்படுத்திக்கலாம். ஆக இப்படி ஒரு வகையான கொள்கையை கடைப்பிடிக்கணும். அவனை பொறுத்து இவனை பொறுத்து சிந்திக்க நேரம் இல்லை. இப்படி ஒரு கொள்கையை கடைப்பிடித்து அதுக்கப்புறம் தான் முன்னேற்றத்துக்கு வரணும். ஆக இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, எப்போ வரும்னு கேட்டான், பெரியவங்களுடைய ஆட்சி இல்லைன்னு சொன்னால் மற்றவனை பொறுத்து கவனிக்குங்க. அந்த அவனை என்ன இவன் என்னான்னு நினைப்பு இருக்காது. பெரியவங்க ஆட்சி இல்லைனாவே இந்த மாதிரி எண்ணங்கள் செதறும், போகும், வரும். எல்லாம் பெரியவங்க ஆட்சி இருந்தால் பாட்ட போவான், அப்படியே ஆஃபீஸுக்கு போவான், அப்படியே திரும்பாமல் வந்துக்கிட்டே இருப்பான். அதே சமயத்தில் யாராவது பேசுனா பேசுவாங்க. ஆனால் அவங்களுடைய சிந்தனை பூராவும்
அப்படியே மேல்நிலையே இருந்துக்கிட்டு இருக்கணும். எப்போதும் சிந்தனை மேல்நிலையை உள்ள மக்கள் தான் தெளிவடைய முடியும். பேசக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, ஊருக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, விருந்தினர் வீட்டுக்கு போகலாம், திருமணத்துக்கு கலந்துக்கலாம், எல்லாம் செய்துக்கலாம். ஆனால் இந்த நினைப்பு இருக்கணும், நாம் இந்த நேரத்தை வீணாக்கக்கூடாது. பஸ்ஸில் போகும்போது அகத்தீஸ்வரா 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 போகலாம், தூங்குவதுக்கு முன்னே அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரான்னு இப்படியே போயிட்டுருக்கணும். ஆக வியாபாரத்தை செய்வான், திருமணத்துக்கு போவான், விருந்து வீட்டுக்கு போவான், ஊர் அக்க போகலாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் இது இப்படி நிலைமை இருக்கணும். இப்படி இருந்தால் இணங்கினால் நீயே ஒன்றும் ஒன்றே ஆகணும். இல்லைன்னா உலக நடையில் முழு கவனம் செலுத்திட்டா அவனுக்கு நமக்கும் இணங்குதல் போகுது, பொருத்தம் இல்லாமல் போயிடும், சேர்க்கை இல்லாமல் போயிடும். இணங்கினால் நீயே ஒன்றும் ஒன்றே ஆகும். யார் ஒன்றா 5000 வருஷத்துக்கு 50000 வருஷத்துக்கு முன்னே 50000 வருஷத்துக்கு முன்னே சித்தி பெற்றவனும் இப்போ நேற்று இந்த காலத்தில் பூஜை செய்கிறவன் ஒன்றாயிடுவான்னா எப்போன்னா அவன் காரண தேகம் இல்லை. அதான் முன்னே சொன்னோம், ஒரு முறை ஓம் சரவண பவா எல்லாளோ முருகா என்றாலோ சொன்னாலோ 7-14 லோகமும் அந்த ஒளி படம்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அகத்தீசன் சொன்னாலும் சரி, திருமணம் சொன்னான், இணங்கினால் நீயே ஒன்றும் ஒன்றே ஆகும். அவன் வேறு நம்ம வேறு இல்லை. என் மகனே நினைத்தெல்லாம் என் மகனே நினைத்தெல்லாம் கூடும்பார். ஆக பொருந்துதல், சேருதல், இணைதல், கலத்தல். ஆக நாமத்தை சொல்ல 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 நாமும் அவனும் ஒன்றாயிடுவோம்னா. ஏயா அவ்வளோ பெரிய மனுஷன் எங்கே, நான் எங்கன்னு கேட்டான். நீ பெரிய மனுஷன் இல்லை தான், நரகத்தான் கிடக்கிற, சிந்தை தடுமாறி தான் இருக்கிற, எப்போதுமே காமத்தில் உழண்டு கிடக்கிற, தட்டு தடுமாறி எனக்கு தெரியும். நீ வணங்குறவன் பெரிய மனுஷன் இல்லையா, சும்மா சாதாரண நினச்சிடாரு. இந்த அண்டத்தை பொடி நொடியிலாக்குவான். இந்த அண்டத்தை பொடியாக்கக்கூடிய வல்லமை ஆசான் சுப்பிரமணியம் இருக்கணும். பொடியில் நொடி பொழுதுல உலகத்தை தூட்படுத்தி போடுவோம். ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ உள்ள வல்லமை உள்ள ஆசானே நீ பூஜை செய்கிற, நீ சும்மா சாதாரண பூஜை செய்யலை, காட்டேரி மாறியா நீ பூஜை செய்யலப்பா. பெரியவங்கன்னு புரியாமல் பூஜை செய்கிற, எப்படி நாமத்தை சொல்கிறேன். ஆனால் நாமத்தை சொல்றியே தவிர என்ன ஆசானை கேட்கணும் உனக்கு தெரியாது. சுப்பிரமணியர் நாமத்தை முருகாயன்னு சொல்கிறேன், ஆறுமுக பெருமாங்கிற, அரோகராங்கிற, அது ஒரு வகையில் பண்பு தான். என்ன கேட்கணும், எதை கேட்கணும், அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? இப்போ சும்மா சாதாரண நினச்சிட்டே அவனை சுப்பிரமணியர்னா அவளை பெரிய ஆள். இது மாதிரி கோடான கோடி அண்டத்தை உருவாக்குவார்கள், கோடான கோடி அண்டத்தை தூள்படுத்துவான். ஆணை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான், தொழுநோயை இல்லாமல் செய்வான், புத்துநோயெல்லாம் இல்லாமல் செய்வான். இந்த உலகத்தில் எல்லா வல்லமை உள்ள ஆசான் சுப்பிரமணியர். நீ அப்பேற்பட்ட ஆசானை புரிந்து கொண்டு தான் பூஜை செஞ்சுருக்கணும். ஏதோ இப்போ சுப்பிரமணியர் பூஜை செஞ்சால் பொங்கப்பட வச்சு சாப்பிட்டு நினைக்காத, அதுவும் ஆசி இருக்குது. ஆனாலும் அவன் யார், முதுபெரும் தலைவன் என்றும், அழைத்தால் அக்கறைமை அருள்கூடிய அருள் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவன் என்றும், மரணமில்லா பெருவாழ் தரக்கூடியவன் என்றும், அதே சமயத்தில் புறவடம்பாகிய தூளி தேகத்தை நீக்கி சூட்சமி தேகத்தை ஆக்கம்பெற செய்கிறவன் என்றும், ஆக்கம் பெற்ற சூட்சமி தேகம் காரணவர் தேகம் ஆகும் என்றும், அவனை தவிர வேறு வழியே இல்லை என்றும், அவனை வணங்குவதே ஒரு முதற் கொள்கை என்றும், அதை தவிர வேறு வழி இல்லை என்றும் உறுதியாக பூஜை செய்தாலன்றி அவனை அறிய முடியாது. சொல்லி கொடுக்கணும். அவன் யாரையா நினைச்ச, என்ன கேட்குற, அவனை போய் நீ மாதிரி உலக நட மாதிரி பொருள் வேணும்னு கேட்குறியா, கேளு, அதுவும் நடக்கும். அப்போல்லாம் அது வறுமையிலிருந்து விடுபடணும்னு கேட்டுக்க. இது மாதிரி கடன் சுமை இருக்காப்பா, பல பிரச்சனை இருக்குது, மன அமைதி இல்லாமல் இருக்கிறேன், நீ தான் அருள் செய்யணும், எனக்கு தவத்துக்கு இது இடையூறாக இருக்குது. நோய் சூழ்ந்த மனைவி, நோய் சூழ்ந்த வாழ்க்கை, கல்வி, பிள்ளைகள் கல்வி இல்லை, இதெல்லாம் இப்படி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வரலாம். இதெல்லாம் ஆசானே கேட்கலாம். ஆனாலும் கேட்க வேண்டிய ஒன்று இருக்குது, நீ நானும் ஒன்றாகணும்னா. அப்பா என்னடையா இவ்வளோ பெரிய வார்த்தை, நீ நானும் ஒன்றாகணும். என்ன இணங்கினால் நீ அவனும் ஒன்றே ஆகினார். நீ இணங்குதல், பொருந்துதல், வணங்குதல். வணங்கினால் நீ அவனும் ஒன்றே ஆகுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. எல்லா ஞானிகளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. ஆசான் அருணிகனும் அதோட அதான் அருணை தான் சொல்லுவார், யாம் மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர், நாமேல் நடைவீர் நீனார். அப்பேற்பட்ட ஆசான் அவ்வளோ பேரும் பெரியவங்க ஆசான் சுப்பிரமணியர் பூஜை செய்து தான் வந்திருக்காங்க. அப்போ இணங்கினால் நீ அவனும் ஒன்றையாகணும். ஏய்யா நான் எங்கேயா சாக்கடையில் கிடக்கிற, நீ எங்கே, நீயோ நீ நில உயர்ந்த ஆசான், நிலங்காத ஆற்றல் பெற்ற ஆசான் எங்கே, என்னுடைய யோகிதை எங்கே, நீ நானும் ஒன்றுண்ணா. அதுக்கு தான் ஏன் வந்திருக்கிறேன். நான் உலக மக்கள் உய்யும் பொருட்டு தான் நான் வந்திருக்கிறேன். உலக மக்கள் நலம் பெறும் பொருட்டும் அவரவர்கள் வினையை தீர்த்து நான் அடைந்த உண்மையை, அந்த உண்மை ஆன்மீகத்தை நீங்கள் அறிய வேணும் என்று தான் நான் வந்திருக்கிறேன். ஐயா நீ என்னை எப்படி வேணாலும் கூப்பிடலாம், புரிந்து கூப்பிட்டா நாங்கள் உனக்கு அருள் செய்வோம். இல்லைன்னா சமுதாயம் போன்று அது வேணும் இது வேணா அள்ளி கொடுத்து நாங்கள் பாட்டு போயிடுவோம். சொல்லி கொடுக்கணும். அதான் சொல்லி கொடுக்கலன்னா ஒன்றுமே தெரியாது. சிவனை வழிபட்டார் நிலாதேவர், அவனை வழிபட்டும் காமாறு ஒன்றினார். சிவனை எல்லாம் சிவபெருமானும் சிவனும் சுப்பிரமணியரும் ஒன்று தான்.
நீ அவன் வேறு இவன் வேறு இல்லை. அப்போ சிவனை வழிபட்டார் எண்ணிலாதேவர். சிவம் என்றாலே சுப்பிரமணியர் தான் குளிக்கும். அவரை தவிர யாரும் சிவமாக இருக்க முடியாது. சவமாக போகிறவனால் அத்தனை பேர் சிவமாக்கக்கூடியவர். சிவம்னா அழியாத ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ சக்திக்குள் சிவன். அப்போது அவர் என்ன சொல்வார், சிவனே வழிபட்டார் எண்ணிலாதேவர், அவனை வழிபட்டுங்க ஆமாறு ஒன்றில்லை. அவனை வழிபட்டு என்ன செய்வான், மிகவும் பூஜை செய்வான். எல்லாத்து போல அவனும் கேட்பான். நிலையில்லாத ஒன்றை கேட்பான், நிலையில்லாத கேட்டுக்கிட்டு பெற்றிருப்பான். கடைசியில் என்ன செய்வான், அள்ளி அள்ளி செல்வத்தை குமிச்சிருப்பான், போயிருப்பான், மூச்சு விட்டு அவனும் போயிடுவான். அது நெறி கடந்த வந்த பொருளா, நெறிக்கு உட்பட்டதா, இதில் வஞ்சனை ஆனன்னு அவனுக்கு தெரியாது. தலைவன் ஆசி இல்லாமல் ஒருவனுடைய பொருளை பற்றி சிந்திக்கவே முடியாது. பொருளை பற்றி சிந்திக்கிறான்னு சொன்னால் தலைவன் ஆசி இருக்குன்னு அர்த்தம். தலைவன் ஆசி இருக்குன்னா முறையிருந்து பூஜை செய்கிறான்னு அர்த்தம். முறையிருந்து பூஜை செஞ்சாலும் புலியின் பலகீனம் தெரியும். உலக நடையில் இருக்கிற பலகீனங்கள் பொருளறிந்து பூஜை செய்தாதான். அப்போ அவனை வழிபட்டங்க ஆமாறு ஒன்றில்லை, அவனை வழிபட்டங்க ஆமாறு காட்டும் குருவை வழிபடும் கூடலுமாமன்னா. அப்போ தலைவனை பூஜை செய்யணும். எப்படி பூஜை? இப்போ நாங்கள் சொல்லணும், என்ன கேட்குறியா, என்ன இப்போ நீ கேட்குற, இப்போ என்ன பூஜை செய்யணும்னா, நான் அப்படி பூஜை என்ன கேட்ட, நீ நானும் ஒன்றாவுன்னு கேட்டியானா, அது எப்படி கேட்குறது? அவன் அதுக்கு தானே இருக்கிறான். ஏன்னா அறவாளி அந்தனன், அறவாளி அந்தனர் தாழ் சேர்ந்தா இருக்குன்னா, அவன் ஞானிகள் பூராவுமே அத்தனை பேரும் கருணையே வடிவான மக்கள். எதை கேட்டாலும் கொடுக்குறான், எதை கேட்டாலும் கொடுப்பாங்கிற உணர்வு அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், எதெல்லாம் தேவையில்லையோ அது கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த அவன் என்ன சொல்லுவார், இந்த அவனை வழிபட்டும் காமாறு ஒன்று இல்லை, அவனை வழிபட்டும் காமாறு காட்டும் குருவை வழிபட்டும் கூடலுமா. அப்போ குருநாதன் சொல்லி தரணும். யார் குருநாதன் கேட்டான், தூளம் சூட்சமும் காரண தேகத்தை அறிந்தவனாக இருக்கணும். அப்போ காரண தேகத்தை அறிந்தவன் இப்படி இப்படி பூஜை செய்யி, உலக நடி இருந்துக்க, உன்னை காப்பாற்றிக்க, தலைவனை அறிந்து கொள், பூஜை செய்துவான்னு சொல்லுவான். இவங்க சொல்லி கொடுத்தாதான். இல்லைன்னு சொன்னால் இந்த உடம்பை பற்றியே புரியாமல் போய்கிட்டே இருப்பான். ஆக இதெல்லாம் பெரியவங்களோட சொல்லி கொடுக்கணும். அப்போ இணங்கி நாள் நீ ஒன்று ஒன்றே ஆகும், என் மகனை நினைத்தெல்லாம் கூடும் பாருனர். அப்போ ஒரு பட்னத்தார் சொன்னது போல, அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவை போற்றி தவம் பெற்று வாழாம்னர். அற்புதமாக இந்த உடல் எப்போ தலைவன் ஆசி இருக்கணும், இல்லைன்னா இது அற்ப உடலா. அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னர் சாவதற்குள்ளே இந்த உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கினார். அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல், சர்க்குருவை போட்டாமல் தவம் பெற்று வாழ முடியாது. சர்க்குரு என்ற வார்த்தையை அது ஆசான் சுப்பிரமணியரை தவிர இவர் யாருக்குமே கிடையாது. ஆனால் அத்தனை பேருக்கும் உண்டு. சர்க்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல் உற்பத்தி செம்பொன் உடைமை பெறும் வாழ்வு நம்பி சர்பத்தின் வாயில் தவளை போலானார். இப்போ அதை எதுக்கு சொல்கிறான்னா, பட்டணத்தார் பெரிய கோடீஸ்வரன். ஆனால் அவர் என்ன செய்வார், உலக நடை இருந்துக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் அவர் வியாபாரம் செய்வார், பணத்தை இப்படி பெரிய வியாபாரம் மாதிரி இருப்பார். விஷயத்தில் முக்கியமான ஆள். அப்போ சர்க்குருவை போற்றி வாழ்ந்தவர் ஆசான் பட்னத்தார். இதெல்லாம் சர்க்குரு என்பது சுப்பிரமணியர் தான். சர்க்குருநாதன் சொல்லுவான், ஞானபண்டிதன் சொல்லுவான். ஆக இப்போ அவர்களை நாமும் ஒன்றாவதற்கு இப்படியெல்லாம் பல ஞானிகள் எழுதி வச்சிருப்பாங்க. பிடிச்சி கரைவதற்கு அதெல்லாம் சொல்லணும். அப்போ சர்க்குரு என்று சொல்லப்பட்ட ஒன்று தான் உண்மையான அறிவு. அது யாருன்று அறிகின்ற அறிவு தான் உண்மை அறிவு, அதான் உண்மையான ஆன்மீக அறிவுன்னு சொல்லுவான். இப்போ தலைவன் யாருன்று அறிகதான் சர்க்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல். இப்போ சர்க்குருவாகிய பட்னத்தார், சர்க்குருவாகிய அருணகிரிநாதர், சர்க்குருவாகிய ஆசா ஞானபண்டிதன், சர்க்குருவாகிய திருமலை தேவன், சர்க்குருவாகிய அகத்தீசன், அத்தனை பேரும் தலைவனை சேர்ந்தவர்கள். இணங்கினால் நீயவனும் ஒன்றே ஆகணும். எப்பாயா எங்கேயோ கிடக்கக்கூடிய எங்கேயோ கிடக்க பரபிரமத்துக்கும் எனக்கு என்னையா தொடர்புனா, நீ வணங்கினது இப்படி வணங்கி இருக்கிற, நீ நானும் ஒன்றாகணும், நானும் நீயும் ஒன்றாகணும், என்கிட்ட இருக்கிற பலகீனங்கள்லாம் புரிந்து கொள்ளணும், பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், நீ தான் அருள் செய்யன்னு கேட்டான். இதெல்லாம் பெரியவங்க சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா அவன் போகவே முடியாது. இப்போ நீ இந்த காலகட்டம் சர்க்குருவை பற்றி திட்டாமே பேசிட்டு வந்திருக்கிறோம். இப்போ பதிவு செய்யப்பட்ட நாடாக இருக்குல்லவா, உலக மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் நான் நினைக்கிறேன். அது எனக்கு இப்படியே நினைக்கிறோம். ஆக தலைவனை பற்றி புரிந்து கொள்வதற்கு, தலைவன் யாருன்னு இருக்குது, எப்படி பூஜை செய்யணும், இப்படிலாம் பூஜை செய்யணும், இதெல்லாம் கேட்டு தானே பூஜை செய்யணும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது பதிவாகிட்டு இருக்கு. ஆக பெரியவங்கள்லாம் பெரியோனாகிய ஞானபண்டிதனை சுப்பிரமணியர் பூஜை செய்திருக்கிறாங்க. உண்மை ஆன்மீக தெரிஞ்சாங்க. உண்மை ஆன்மை அறியறதுக்கு உண்மை பொருள் உணர்ந்தவன் சொல்லணும், இல்லைன்னா உண்மை தெரியாமல் போயிடும் காலத்தில். இப்போ ஏன் இந்த காலத்தில் உண்மை ஆன்மையை வெளிப்படுதுன்னு கேட்டால், விஞ்ஞானிகள் துணையாக இருக்கிறான். விஞ்ஞானிகளுடைய கருத்துக்கள், விஞ்ஞானிகள் இப்போ பதிவாகிட்டு இருக்கிறது விஞ்ஞானி கண்டுபிடித்த ஒன்று. இது ஆசான் சுப்பிரமணியர் கண்டுபிடித்தது. இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்கிற கருத்து தூள சூட்சமாக காரண தேகத்தை அறிந்து ரகசியத்தை அறிந்ததுனால
இந்த கருத்து உலக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக விஞ்ஞானத்தில் செய்யப்பட்ட அந்த டேப் ரெக்கார்டு பதிவு நாடாக்கள் உலக மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் மக்கள் உண்மை ஆன்மீகம் அறிவதற்கு விஞ்ஞானிகள் துணையாக இருக்கிறான். இல்லைன்னா விஞ்ஞானிகள் துணை இல்லாட்டி விஞ்ஞானம் உலகெங்கும் பரவாது. ஆகவே அவர் வாழ வேண்டும். இந்த ஒரு ரகசியத்தை அறிந்தவர்கள் இந்த டேப் ரெக்கார்டு பண்ணால் நீண்டு வாழணும். ஆகவே உண்மை ஆன்மீகம் உலகெங்கும் தலைப்பதற்கு விஞ்ஞானிகள் துணையாக இருக்கிறார்கள் சொல்லி எந்த உண்மையும் போக போக தான் புண்ணியமும் பூஜ்யம் செய்யணும். பூஜை செய்தால் புரிந்து பூஜை செய்யணும். புண்ணியம் செய்தாலும் புரிந்து பூஜை புரிந்து புண்ணியம் செய்யணும். தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் போட்டணும். ஆக புண்ணியம் செய்வதையும் பூஜை செய்வதும் புரிந்து அறிந்து உணர்ந்து செய்தால் அது உண்மை ஆன்மீகமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஏதோ பொதுப்போக்கு ஆன்மீகமாக இருக்குமே தவிர இல்லைன்னா அது ஒரு பயன் இல்லாமல் போயிடும், சாரமில்லாத ஒரு ஆன்மீகமாக போகும்னு சொல்லி அந்த கைலாசங்கிறதுக்கு உண்மை ஆன்மீகத்துக்கு விளக்கம் தந்திருக்கிறோம். அப்போ உண்மை ஆன்மீகம் சான்றோர் தொடர்பு, தனம், தியானம், முறையறிந்து வகையறிந்து தலைவனை கேட்பது, தலைவன் யார்ந்து அறிவது, எப்படி பூஜை செய்வது, என்னென்ன கேட்பது, என்னென்ன செய்வது, தினம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இடுகாட்டுக்கு சென்று அங்கே நம்மை பார்த்து நரநரன்று பல்லு கடிப்பது போன்று பார்க்கக்கூடிய அந்த மண்டை ஓடுகளும், துடிப்பாக செய்யக்கூடிய எதையும் பராக்கிரமாக செய்து முடித்த அந்த கையெலும்புகளும், பொருந்தி வைக்கப்பட்ட இந்த உடம்பு கூடுகளும் தனித்தனியாக பிரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மை பார்த்து எல்லை நகைப்பது போன்றும் நரநர என்று பல்ல கடிப்பது போன்றும் ஏளனமாக சிரிப்பது போன்று இருக்கக்கூடிய அந்த மண்டகோடுகளையும் தனித்தனியாக இருக்கக்கூடிய கையெலும்பு காலெலும்புகளையும் அதையும் பார்த்து அதே சமயத்தில் இப்படி திரும்பி பார்க்கும்போது அழகிய காட்சிக்குள்ள பெண்களையும் அல்லது வாலிபர்களையும் குழந்தைகளையும் பார்த்து இப்படி இதுவும் சேர்த்து பார்த்து தன்னை காப்பாற்றி கொள்ள வருவது தான் உண்மையான ஆன்மீகம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே எந்த அறிவுரையும் தினம் பூஜை செய்யாத மக்களுக்கு புலப்படாது என்றும் பூஜை செய்கிற முறையும் சொல்லியிருக்கிறோம். ஆசான் அகத்தீசனையோ ஓம் சரவண பவா என்றோ ஓம் அகத்தீசா என்றோ தினம் நாமத்தை சொல்லி எதை கேட்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதே சமயத்தில் எனக்கு ஒன்றுகிட்ட எதை கேட்குதுன்னு எனக்கு தெரியலையா. ஏன்னா உண்மை ஆன்மீகத்தை பற்றி யாரும் எங்கிட்ட சொல்லலை, ஏதோ நாமத்தை சொல்கிறோம், நீ தான் கேட்கணும். இப்போ புரியாத மக்கள் இந்த கேசட்டை பற்றி இந்த கேசட்டை கேட்பவர்களுக்கு தெளிவடையலாம் என்றும், கேட்காத மக்கள் இந்த பதிவு நாடாக கேட்கவில்லை என்றால் அவர் என்ன செய்யணும், எனக்கு நல்லதுக்கிட்ட தெரியாதையா, எனக்கு நீ உணர்த்தணும், இல்லைன்னா எனக்கு தெரியாது, நான் போகிற பாதை சரியா தப்பான்னு தெரியல, நீ தான் அருள் செய்யணும்னு கேட்டால் அதுக்கு அருள் செய்வாங்க என்றும், அதே சமயத்தில் அந்த பொருள் சேர்க்கும்போது நெருக்கி உட்பட்டான் சேர்க்கணுங்கிறத தலைவன் ஆசையில் நான் புரியாது என்றும், ஏன்னா அன்போடும் அருளோடும் வாரா பொருக்கம் பொருளாக்கும் புல்லார் பொலவிட்டுன்னு சொல்லுவான். ஆக அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கு நற்பாளன்னு சொல்லுவான். ஆக இதெல்லாம் இந்த பொருளோட இயல்பு எப்படின்னு கேட்டான். உண்மை ஆன்மீகவாதிகளுக்கு பொருள் வந்தால் என்ன செய்வான், அந்த அருளை வளர்ப்பதற்கு அதை பயன்படுத்திக்குவான். அதான் உண்மை ஆன்மீகம்னா. இப்போ நிறையா பொருள் இருக்குது, என்ன செய்யணும்னா அது என்ன செய்வான், அருளினும் அன்பின் குலைவி பொருளும் செல்வை செவிலியால் உண்டுனா. இது உண்மை ஆன்மீக அறிந்த பொருளாதார நிபுணர் வள்ளுவ பெருமான் உண்மை ஆன்மீகத்தை அறிந்த பொருளாதார மேதை. அன்போடு சொல்லலாம், அருள் என்னும் அன்பின் குலைவி பொருள் என்னும் செல்வை செவிலியால் உண்ண. அப்போ அருள் என்று சொல்லப்பட்ட குழந்தையை அன்பு என்று சொல்லப்பட்ட தாய் பெற்றெடுப்பால், அது பொருள் என்று சொல்லப்பட்ட வளர்ப்பு தாயும் சொன்னான். பொருளாதார மேதை, பொருளாதார வல்லுநன், பொருளாதாரத்தை கரை கண்ட உண்மை ஆன்மீகவாதி. ஆக திருக்குறள் உண்மை ஆன்மீகத்தை பற்றி அணுவாக சொல்லியிருக்கு. அவன் காரண தேகத்திலிருந்து சொன்ன கருத்துக்கள் தூள தேகமாகிய காரி தேகத்தையும் தூள தேகத்தையும் விட்டு காரண தேகமாகிய ஒளி உடம்பு பெற்றவன் வள்ளுவ பெருமான். அவன் சொன்னதில் மாற்றே இருக்காது, மறுவே இருக்காது, குற்றமே இருக்காது. அவன் சொன்னான் பொருளாதாரம் வந்துருச்சுன்னா என்ன செய்யணும், அருளை சேகரிப்ப அருளை வளர்ப்பதற்கு இந்த பொருளை பயன்படுத்தும் சொல்லுகின்ற முதுகுறும் தலைவன் வள்ளுவ பெருமான். உண்மை ஆன்மீகத்தை பற்றி எல்லா நூல்களும் சொன்னாலும் அவருடைய வினைப்பயன் காரணமாக அது போய் அதனுடைய உண்மை தெரியவில்லை. பெரியவர்கள் என்ன செய்யணும், அந்த உண்மை ஆன்மீகத்தை வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கான். வந்த பொருளை வீணாக்கக்கூடாது, பொருளாதாரம் கையில் வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவான். இவெல்லாம் அறவே கடுப்பாய பொருள் தொடா வச்சுக்காதே இப்படின்னு சொல்லுவான். அறவேக்காடு பசங்க அவன் சொல்கிறான், அறவேக்காடு பசங்க சொல்லுவான், தொட்டா திருடக்கூடாதுன்னு சொல்லுவான், கையில் வச்சுக்காதே ஏமாத்தாதான் சொல்லுவான் தவிர தொடக்கூடாது வச்சுக்கூடாதுலாம் சொல்லுவான். இதெல்லாம் அறவேக்காடு பசங்க சொல்கிறது. இவன் என்ன சொல்லுவான், பொருள் வந்தது இல்லை, அருளை வளர்ப்பதற்கு இந்த பொருளை பயன்படுத்து என்று சொன்ன முதுபெரும் தலைவன். ஆக அவங்களாம் இது உண்மை ஆன்மீக தெரியும், இவன்லாம் சொல்கிறதெல்லாம் அவன் கவனிக்க மாட்டான். அவன் பொருளாதாரத்தை பட்டணத்தார் பெரிய கோடீஸ்வரன்,
கப்பல் வியாபாரி, அதுலேயே புரண்டுவார். ஆனால் அந்த பொருளாதாரத்தை அன்னதானம் ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டார். ஆக புண்ணியவான்கள், புண்ணியவானாகிய வள்ளுவ பெருமான் சொன்னதெல்லாம் உயர்ந்த நூல் என்றும், பொருளாதாரத்தை சேகரிக்கப்பட்ட பொருளை அவளை வளர்ப்பதற்கு வளர்ப்பு தாயாக அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்துவார்கள் தவிர வேறு செய்ய மாட்டான். ஆகவே இந்த உலகத்தை உண்மை ஆன்மீகவாதிகள் எப்படி பயன்படுத்துவான்னு சொன்னால், நன்கு புரிந்து கொண்டு உலகத்தை நன்கு பயன்படுத்தி தன் நிலையை உயர்த்தி கொள்ளுகின்ற அறிவு வந்தால் அவன் தான் உண்மையான ஆன்மீகவாதியாக இருக்க முடியுமே தவிர வேற யாரும் உலகத்தை விட்டு யாரும் போயிருக்க முடியாது. போனால் அவன் உண்மை ஆன்மீகவாதி அல்ல. ஏன்னா அது சருகறிந்து நீர் குடித்து சால்வாள் தவசிகள் சருகறிந்து தேகம் குன்றி சஞ்சலம் உண்டாகுமே, வருவிருந்தோடு உண்டுடித்தி வளர்மனை சுகிப்பிரில் வருவிருந்தோன் ஈசனாகி வாழ்வழிக்கும் சுவாயினா. உண்மை பொருள் அந்த இப்போ சருகறிந்து நீர் குடித்து சால்வாள் தவசிகள்னார். அப்போ உண்மை பொருள் தெரிஞ்சவன் காட்டுக்கு போகவே மாட்டான். உண்மை பொருள் தெரிஞ்சவன் வீட்டிலேயே இருப்பான். இந்த வீட்டையும் மனைவி மக்களையும் உலக மக்களையும் நன்கு பயன்படுத்தி கொண்டவன் தான் உண்மை ஆன்மீகம் இருக்க முடியுமே தவிர காடு போகிறவன் மனைவி மகளை விட்டுட்டு போகிறவன் கோமனை கட்டிட்டு இருக்கவனா ஒரு பயனும் உருப்பட மாட்டான். ஆகவே சருகறிந்து நீர் குடித்து சார்வாள் தவசிகள் சொல்வார். உண்மை ஆன்மீகத்தை அடைவதற்காக, கடவுள் அடைவதற்கு என்ன செய்வான், மலையாடி வாரத்தில் வரக்கூடிய அருவியை சாப்பிடுவான், அருவியை தண்ணி குடிப்பான். சருகறிந்து நீர் குடித்து, அப்போ அது இது பச்சளை சாப்பிட்டா ஒரு உயிரை கொட்டுற மாதிரி அர்த்தமாகும்னு சொல்லிட்டு என்ன செய்வான், அந்த உதிரக்கூடிய இந்த சருகை தான் சாப்பிடுவான். சருகறிந்து நீர் குடித்து சார்பால் தவசிகள் சருகறிந்து தேகம் குன்றி சஞ்சலம் உண்டாகுனார். நீ உண்மை பொருள் தெரியாமல் காட்டில் உட்காந்து தண்ணியும் சருகும் சாப்பிட்டுக்கிட்டு உடம்பு வீணாக்கிறாதே. ஒன்று அதான் சொன்னார், சருகறிந்து நீர் குடித்து சால்பால் தவசிகள் சருகறிந்து தேகம் குன்றி சஞ்சலம் உண்டாகுனா. இந்த உடம்பு வெறும் சருகையும் தண்ணி குடிச்சா உடம்பு சஞ்சலம் உண்டாகும். உடம்பை பற்றி அறியாதவன் தான் உடம்பை பற்றி அறிந்து கொண்டவன் உண்மை ஆன்மீகனா. வருவிருந்தோடு உண்டுடுத்தி வளர்மனை சுகிப்பிரேல், விருந்தை போட்டுதல், மனைவி மக்களோடு இருத்தல், உலகத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுதல், ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ளுதல், உடம்பை அணுவணுவாக ஆராய்கின்ற மக்கள் விருந்தை உபசரிப்பான், மனைவி கூட இருப்பான். வருவிந்தோடு உண்டுடுத்திய வளர்மனை சுகிப்பிரேல், அப்போ நித்தியம் நல்லா சாப்பிட்டு உலக மக்களோட தொடர்பு கொண்டுகிட்டு இருப்பான். அவன் உண்மை அணிமை இருப்பான். வருவிந்து உண்டுடுத்தி வளர்மனை சுகிப்பிரேல் வருவிருந்தோன் ஈசனாகி வாழ்வழிக்கும் சொன்னார். தலைவன் எங்கே போவானா, உண்மை ஆன்மீகம் தெரிஞ்சவன் தான் தலைவன் போவானே தவிர இது மாதிரி உள்ளவனுக்கு மனைவி மக்களை விட்டுட்டு போய் காட்டில் உட்காந்து போட்டு அது என்ன ஒன்றா பகல் நேரத்தில் அந்த அறிவெல்லாம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கும். பொழுது ஏற 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 நரி வரப்போகுதுன்னு அர்த்தம். இவனை பிடிச்செல்லாம் கொண்டு துண்ணுபிட்டு போகும். ஆக அவனுக்கு யார் சொன்னானே, ஏதோ நூல் படித்தான் போயிட்டு இருப்பானே. இப்படி அநியாயமாக செத்தவர்கள் கோடான கொடி பேர், இன்னும் சாகரமே வெகு பேர் இருப்பானே. இன்னும் சில பேர் என்ன செய்வான், இந்த பற்பம் சுண்ணம் செந்தூரம் என்று சொல்லி சாப்பிட்டு விட்டு அவனை அதில் இருக்கும், அது இருக்கிற பரிபாசை அது புரியாமல் செந்தூரம் சாப்பிடுவான், பருப்பம் சாப்பிடுவான், மூலிகை சாப்பிடுவான். 1000 வருஷத்து வேப்ப மரத்தை சாப்பிட்டா உனக்கு மரணம் வரான்னு சொல்லியிருப்பாரு, அதை சாப்பிடுவான். அத்தனை பேரும் செத்தே போடுவான். இது மட்டும் இல்லை, இது மாதிரி ஓடையதான் காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன்பில்லாதவர் ஓங்கு விண்ணோர் நாடே இடை மருதி சேர்க்கு மெய்யன்பர் நாரியர்பால் இவிடே இருப்பினும் மெஞ்ஞான வீட்டின்பம் மேறுவனர் சொன்னது பட்டணத்தால். காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன் விழாதவர் ஓங்கு விண்ணோர் நாடே இடை மருதி சேர்க்கு மெய்யன்பர் நாரியர்பால் வீடே இருப்பினும் மெஞ்ஞான வீட்டின் மேவர்னர். ஆக அறிந்து கொண்டவர்கள், உண்மை பொருள் தெரிந்து கொண்டவர்கள், உண்மை அனுபவத்தை அறிந்தவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பை, இருக்கக்கூடிய உலகத்தை, சுற்றுப்புற சூழ்நிலையை பயன்படுத்தி ஜென்மத்தை கடைத்தட்டுவதுதான் உண்மை ஆன்மீகம்னு சொல்லி, இதுக்கும் ஆசான் ஆட்சி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உண்மை ஆன்மீகத்தை அன்பர் கைலாசம் கேட்டதற்கு உண்மை ஆன்மீகத்தை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கிறேன். இதை விட விசைந்த இந்த மக்கள் நிறையா சொல்லுவார்கள். என்னுடைய அறிவிக்கப்பட்டது, என்னுடைய கல்விக்கு அனுபவப்பட்டது, என்னுடைய முன்சேத வினையின் காரணமாக உள்ள பலகீனங்களா அல்லது கல்வி என்னுடைய இருக்கிற இந்த கல்விக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கருத்துக்கள் நாட்டு மக்கள் பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். அன்பர்கள் இந்த 14வது அன்பு பயபக்தியோடு கேட்டு பயனடைய வேண்டும் என்று சொல்லி இந்த தேதி 29/3/98 இடம் ஓங்காரக்குடி அன்பர் கைலாசம். மற்ற அன்பர்கள்லாம் இங்கே இருக்கீங்க. ஏதோ சொல்லியிருக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். பெரியவங்கெல்லாம் அதிலே சில குற்றம் இருக்கதான் செய்யும். ஏன்னா போதிய கல்வியறினாலே சில குற்றம் குறை இருக்கணும். கற்றுணர்ந்தவர்கள் பொறுத்துக்கொள்ளணும்னு சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். ஓம் அகத்தி சாய் நம. 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 ஓம் அகத்தி சாய்